வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எஸ்ராவுனுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பாருங்க, இங்கே ஒரு கூட்டம் உபவாசம் இருந்திருக்கு. உபவாசம் இருந்து தேவன்கிட்ட ஏதோ கேட்டிருக்கு. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விண்ணப்பத்தை அவங்க என்ன கேட்டாங்களோ அதை என்ன பண்ணியிருக்காரு, அவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வசனம் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் கேட்டது என்ன செய்யும், கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம எஸ்ராவுனுடைய புஸ்தகம் வாசிக்கிறோம் இல்லையா. எஸ்ரா எதுக்காக உபவாசம் இருந்தான்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, அவன் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருக்கிறான். எங்கே அடிமைப்பட்டிருக்கான், பாபிலோனில் அடிமைப்பட்டிருக்கான். இப்போ பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போனோம். பாபிலோனுங்கிறது ஒரு பாவ இடத்துல நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு உபவாசம் தேவை. அந்த பாவ இடத்துல இருந்து நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு, பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போனோன்னா முதல்ல என்ன தேவை, ஒரு உபவாசம் தேவை. அப்போ பாவத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே போனோனாலே உங்களுக்கு உபவாச வாழ்க்கைங்கிறது தேவை. அந்த உபவாசம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தை உங்களை விட்டு என்ன செய்யும், அகற்றும். இந்த வேலையை தான் இவர் பார்க்குறாரு. இவர் தேவனுடைய மனுஷன். இப்போ பாபிலோனில் இருந்து அவர் எங்கே போனோம், எருசலேமுக்கு போனோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எருசலேமுக்கு போனோம் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த உபவாசம் என்னது ரொம்ப அவசியமான ஒன்று. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் பாவத்தை விட்டு விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு உபவாசத்தை போட்டுறணும். தேவ சமூகத்தில் உபவாசம் இல்லாமல் போகிறதுனால தான் பல சிக்கல் வருது. ஆதாம் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா. தேவன் முதலாக உண்டாக்கிய மனிதன் ஆதாம். ஆதாம் என்ன பாவம் செஞ்சான் நம்ம சொல்லி கொடுப்பாங்க. ஒரு விருட்சம் இருந்துச்சு, அந்த விருட்சத்தினுடைய கனியை இல்லையா, அதில் ஒரு பழம் இருந்துச்சு, அதை பறித்து சாப்பிட்டான் அப்படின்னு. ஒருவேளை ஆதாம் ஃபாஸ்டிங் இருந்துருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ஃபாஸ்டிங்னா எதுவும் சாப்பிடக்கூடாது இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்க மாட்டான், சாப்பிட்ருக்க மாட்டான், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஃபாஸ்டிங்குங்கிற விஷயம் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதலை குறிக்குது. தேவ சமூகத்தில் உபவாசம் என்பது ஒரு கீழ்ப்படிதலை குறிக்கிறதாக இருக்கு. இப்போ இந்த ஆதாம் ஒரே ஒரு கனியில் மட்டும் ஃபாஸ்டிங் வச்சார். இதை மட்டும் சாப்பிடாதேன்னார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காத அப்படின்ட்டார். ஒரு பொருள் மட்டும் ஒரு ஃபாஸ்டிங் கொடுத்து பார்த்தார். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அந்த ஃபாஸ்டிங்கை ஒழுங்காக முடிக்க முடியல. என்ன பிரச்சனை தெரியும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு ஆதாமுக்கு. வழக்கமாக ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரியுமா, ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் இல்லையா. வழக்கமாக ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா சாப்பிடாமல் வாங்க அப்படிம்பாங்க. இப்போ நமக்கு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா உடனே நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டுறணும் இல்லையா. குணமாக்கணும்னாலே உடனே என்ன தேவைப்படுது, ஒரு ஃபாஸ்டிங் தேவை. ஆத்மாவில் ரொம்ப மனசஞ்சலமாக இருக்குது, போட்டுறணும், உடனே ஒரு ஃபாஸ்டிங் போட்டுறணும். சுற்றி நடக்கிறதெல்லாம் தப்பாக இருக்குது. தேவ சமூகத்தில் ப்ரேயர் பண்ணியும் கிடைக்கல, ப்ரேயர் பண்ணவும் முடியலை. அப்போ அங்கே ஒரு ஆப்ரேஷன் தேவை. எப்போ ஆப்ரேஷன் பண்ணுறோம், கண்ணு ஒழுங்காக பார்வை இல்லை, போடு ஒரு ஆப்ரேஷனை போடுற மாதிரி இல்லையா. கிட்னி வேலை பார்க்கல, ஆப்ரேஷனை போடுறோம் இல்லை. இப்போ ஆத்மா ஒழுங்காக வேலை பார்க்கல தேவ சமூகத்தில், உடனே என்ன போட்டுறணும், ஒரு ஆப்ரேஷனை போட்டுறணும். ஆப்ரேஷன்னா முதல்ல என்ன தேவை, ஃபாஸ்டிங் தேவை. ஃபாஸ்டிங்கோட தேவ சமூகத்தில் போனால் தான் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும் இல்லையா. இப்போ இங்கே ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, முதல் ஆப்ரேஷன். ஆதாம் சும்மா தான் தெரிஞ்சிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு தூங்க சொன்னால் தூங்கக்கூடாது, தூங்க சொன்னால் தூங்கக்கூடாது. ஆதாம் பண்ண தப்பு என்ன தெரியுமா, எந்த நித்திரை முடிஞ்சு சோழி முடிஞ்சு, சும்மா விட்டுருந்தா எந்த பாவமும் இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியாக என்ன பண்ணியிருப்பான், ஏதேன் தோட்டத்தை அப்படியே சுற்றி வந்திருப்பாப்புல. தூக்கத்தை கொடுத்தாரு, முடிச்சு விட்டார். தூங்க எழுப்பி பார்க்கும்போது பக்கத்தில் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது இல்லையா. அவன் சும்மா இல்லாமல் கவிதை மேலே கவிதை, எலும்பின் எலும்பும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, நடக்க போகிறது அவனுக்கு தெரியல. பொண்ணை பார்த்தோன்னா பயங்கர கவிதையாக இருந்துச்சு. இருடி தேவன் நினச்சிருப்பார் இல்லையா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு திருமணம் ஆகிடுச்சு, நான் தப்பிச்சிருக்கேன், வேற ரொம்ப கடினமான வாழ்க்கை இல்லையா. உண்மைதான், பக்கத்தில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னு எப்போ தெரியும்னா, எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ பார்த்துக்க வேண்டியதான். ஒன்றால் தானம்மா மகிழ்ச்சி
இல்லையா? ஏன் இந்த குடும்ப உறுப்பினர்கள் 2 பேர் இருப்பான்ல, ஒன்று அடுத்தவன்ட்ட பிரச்சனை போயிடுவான், இல்லை இவனே வீட்டுக்குள்ளே போய் சண்டை பிடிச்சிட்டு இருப்பான். இவங்களுக்கு சண்டை போடாமல் இருக்க முடியாது. ஒன்று 2 பேரும் சேர்ந்து வெளியே உள்ளவன்ட்ட சண்டை போடுவான், இல்லை இவன் மாறி மாறி சண்டை போடுவான். இவனால் என்ன பண்ண முடியாது? சும்மா இருக்கவே முடியாது. இப்போ ஆதாம் சும்மா தான் இருந்துட்டு இருந்தான். பக்கத்தில் திடீர்னு ஒரு புதிய ப்ராடக்ட்டை கொடுத்தாரு, ஏவாள்னு பேர் வச்சார். சூப்பர், ஏவாள். கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சார் இல்லையா? கவிதையெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது கவலைக்கிடம் ஆக போகுது. எங்கே போச்சு? அடித்து வெளியே துரத்திட்டார். இப்போ அவனுக்கு அவன் பயங்கர கோபமாக இருக்கு. நான் என்னையா பண்ணேன்? என் பாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஏவாள்னு ஒரு ஆளை கொடுத்தியா? இப்போ உங்களை மட்டும் திட்டலைண்ணா, அவங்களாலையும் பிரச்சனை வரும் அப்படி சொல்லி ஏன்னா திடீர்னு எல்லாம் முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏவாள்னு சொன்னால் பொண்ணால் தான் பிரச்சனை வருதாடா அப்படிங்கிற மாதிரி இல்லையா? எல்லாராலையும் பிரச்சனை வருது சரியா? மாறி மாறி துணையால் பிரச்சனை வருகிறது அப்படி சொல்லிடுவோம். சேஃப் சோன், துணையால் பிரச்சனை வருது. இப்போ வாழ்க்கை துணை ஒன்று கொடுத்துட்றாரு. இந்த வாழ்க்கை துணை சும்மா இல்லாமல் இது பாட்டுக்கு சுற்றி பார்க்க போயாது. நம்மால் வீட்டிலே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம கூட வெளியே வந்தால் கூட பிரச்சனை இல்லை, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் இவன் தனியாக போய் சிக்கிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஏவாள் வந்து தனியாக ஒரு ரவுண்ட்ஸ் போயிடுச்சு. அப்போ நம்மால் தனியாக வர்றதுனாலே அங்கே ஒரு ஆள் காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சாத்தான் வஞ்சிக்கும்படியாக அது காத்துக்கொண்டே இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட எப்போ குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஜெபத்திலிருந்து ஒருமனப்பாட்டிலிருந்து நீங்கள் வேறுபட்டு போகிறீங்களோ அப்போவே பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தேவன் கொடுத்துருக்காருல பக்கத்தில் ஒரு ப்ராடக்ட், அதை பக்கத்திலே வச்சுருக்கணும். கல்யாணத்துக்கு கவிதை எழுதுறதோட விட்டுறப்படாது, காலம் முழுக்க கையை பிடிச்சி நடக்கணும் இல்லையா? இங்கே பிரச்சனை என்னென்னா கல்யாணம் ஆன புதுசுலாம் பார்த்துருக்கீங்க இல்லை நீங்கள்? பயப்பில் பிடிச்சா நிற்க மாட்டானுங்க, பிடிச்சா நிற்க மாட்டான். ஒருத்தன்லாம் வந்து 9 வருஷம் லவ், 15 நாளில் டிவோர்ஸுக்கு வந்து நிற்கான். 15 நாள் 9 வருஷம் லவ் பண்ணிடா, 15 நாளில் என்னடா பிரச்சனை? வாழ முடியாது ஜி, வாழ முடியாது. ஒரு கேஸ்லாம் பையன் நின்று அழுறான், ஒப்பாரி வைக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட என்னமா அவன் பிரச்சனை? பாவம்மா அழுறாம்மா. அவன் அப்படி தான் சார் நடிப்பான் இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாழ்க்கையிலேயே கல்யாணத்தை எப்போ வருதுன்னா வக்கீலாக இருங்க, முடிஞ்சிச்சு, சாலி சுத்தம். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன தெரியுமா நம்பிக்கை இருக்கும்? இது இன்னைக்கோ நாளைக்கோ முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கொண்டு போயிடணும். எப்படி வாழ்க்கை? இன்னைக்கோ நாளைக்கோ முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கொண்டு போயிடணுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஆனால் இப்போல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா? மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எப்போ டிவோர்ஸுங்கிற மாதிரி தான். கல்யாணம் ஆனால் அன்றைக்கி கேட்டுறோம். அதனால் வக்கீல் நம்பர்லாம் தேவைப்படும். ஒரு நாள் ராத்திரி என்னுடைய நண்பர்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் அடிக்கவே மாட்டாங்க. நண்பரிடத்துலேருந்து நீங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருதுன்னா நான் முடிவு பண்ணிடுவேன் இது டிவோர்ஸ் கேஸுன்னு. உண்மையாகவே ராத்திரி 11 மணிக்கு என் பக்கத்தில் என் நண்பர் இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. நடுராத்திரி ஒருத்தன் அடிக்கான், கண்டிப்பாக டிவோர்ஸ் கேஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். என் அறிவு பழிச்சிச்சு. உண்மையாகவே டிவோர்ஸ் கேஸ் தான். எப்போ ஊருக்கு வருவீங்க? அப்போ நான் சென்னையில் இருக்கேன். எப்போ ஊருக்கு வருவீங்க? ஒரே பையன் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணான். ஒரே பையன். எப்போ ஊருக்கு வருவீங்க? இந்த டிவோர்ஸுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு. அமைதியாக உட்காரு, சத்தம் போட்டு பேசாத. அவளுக்கு கேட்டுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவான்? வரதட்சணை கொடுமை இல்லையா, வன்கொடுமைன்னு கேஸ் கொடுத்துருவா. நான் வாரேன், வந்ததுக்கப்புறம் பொறுமையாக பண்ணிப்போம். நீ டிவோர்ஸ்னே வாயை தரக்கூடாது, சவுண்டு வெளியே கேட்கக்கூடாது அப்படின்ட்டேன் இல்லையா? இப்போ என்ன சிக்கல்னா, துணைன்னு ஒன்று கொடுத்துட்றாரு தேவன் இல்லையா? அந்த துணை நமக்கு துணையாக இருக்கணும்னா தேவன் துணை இருக்கணும். என்ன துணை இருக்கணும்? தேவன் துணை. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. குடும்ப ஜெபங்கிறதே வாழ்க்கையில் இல்லை. அதை நீங்கள் ஒரு மாதிரி கட்டமைச்சு விட்டுட்டீங்கன்னு வைங்களேன். உங்கள் பிள்ளை 9 மணி ஆயிடுச்சுன்னா வந்து உட்காந்துடணும் ப்ரேயருக்கு அப்படின்னு கட்டமைச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் ஒழுங்குபடுத்திட்டு ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ, 9 மணின்ட்டான் சீரியல் ஓடுற டைம் இவனுக்கு தெரியுமா, அது நீங்கள் மாற்றிக்கோங்க. இடைவேளை டைமில் கூட உட்காந்துக்கோங்க சரியா? ஆனால் உட்காந்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணிடுங்க, குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கிற போது அதனுடைய பலனுங்கிறது வேறு. இப்போ தேவ சமூகத்தில் பிரச்சனை ஜாஸ்தியாக தராருன்னா தேவன் நம்மளை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். பிரச்சனை ஜாஸ்தியாக தராருன்னா தேவன் நேசிக்கிறார். உண்மையாகவே சொல்கிறேன், தேவன் பாசத்தை எப்படி காமிப்பார் தெரியுமா? அவனை சோதிச்சு பாருப்பார். என்னடா பாசம் இது, இப்படி ஒரு பாசமே எனக்கு தேவையில்லடா இல்லையா? யோபுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், உத்தமனாக இருக்கிறான். தேவன் என்ன பரிசு கொடுத்துருக்கணும்? கட்டி பிடிச்சி 2 முத்தம் கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை பணம், நீங்கள் கேட்குற மாதிரி பணத்தை வச்சுக்க, ஆடை கொடுத்துக்க, மாடை கொடுத்துக்க, செல்வந்தனா இருந்து சொல்லி பிசாசு கையில் கொண்டு கொடுக்குறாரு. என்ன உங்கள் லாஜிக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? பிசாசு கையில் கொண்டு கொடுக்குறாரு, டை அவன் உத்தமன்டா அப்படின்ட்டு. இப்போ பிசாசு ரெடி பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான்? முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை தூக்கியாச்சு, சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஆனால் பாருங்க, தேவன் அவ்வளவு சோதனையை கொடுத்தது எதுக்காக தெரியுமா? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குறது. எதுக்கு? உங்கள்கிட்ட ஒரு வீடு இருந்துன்னா 2 வீடு ஆக்கி கொடுக்கறதுக்கு, ஒரு கார் இருந்துன்னா 2 கார் ஆக்கி கொடுக்கறதுக்கு இல்லையா?
ரெட்டிப்பான. ஏன்னா இப்படி பேசினா தான் உங்களுக்கு பிடிக்குது, காரு வீடுன்ட்டு. பரலோகம் பேசினா பிடிக்க மாட்டேங்குது. அதனால நம்மளை மாறிடுவோம், ஒரு வீடு 2 வீடு ஆயிரும் அப்படின்னா. இல்லை, இப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னு சொல்லும்போது ஒருவேளை யோபுக்கு 2 பொண்டாட்டி கிடச்சிச்சா, பிள்ளை நிறைய கிடச்சிச்சு, 1000 பிரச்சனை அவனுக்கு இருக்கும். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கிறத நீங்கள் எங்கே தேடணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் தேடணும். எங்கே தேடணும்? தேவ சமூகத்தில். வீடு கிடைக்குமா, காரு கிடைக்குமா? பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய யோபுனுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்தாரு, தேவன் நேசித்தார். பிரச்சனை வந்துச்சு, யோபு அதை எப்படி கையாண்டான்னு சொல்லுங்க? உபவாசித்தான். என்ன பண்ணா? உபவாசித்தான். உங்கள் வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் தான் இந்த பிரச்சனைக்கான விடையா இருக்குமே தவிர, போயிட்டு புறங்கூறிட்டு இருக்கக்கூடியதோ, தேவன் என்னை கண்டுக்கலைன்னு சொல்றதோ இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் தீர்மானித்து செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு, ஜெபம், உபவாசம். தேவன் என்னை ரொம்ப நேசிக்கிறார், எனக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கிறாரு, இந்த பிரச்சனையோடு என் வாழ்க்கை முடிய போகிறது இல்லை, ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். என்ன வரும்? ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். அப்போ அதற்கு ஒரு கால அவகாசம் தேவை. அது வரைக்கும் என்ன பண்ணணும்ல? பொறுத்து இருக்கணும். அந்த பொறுமை நமக்கு தேவை. எஸ்ராவுடைய வாழ்க்கையில் எஸ்ரா பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகும்படியாக ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில், ப்ரிப்பரேஷன் என்னது? ஆயத்தப்படுத்துறதுக்காக உபவாசம் இருந்தான். நீங்கள் எல்லாம் உபவாசம் இருந்திருக்கிறீங்க, சந்தோஷம். நீங்கள் இப்போலாம் ஆயத்தம் தான் இருக்கிறீங்க. எதுக்கு ஆயத்தம் தெரியுமா? சண்டை போடுறதுக்கு ஆயத்தம் இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சிட்டே பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு. பிரச்சனையே இனிதான் ஆரம்பம். வேதம் சொல்லுகிறது உபவாசம் என்பது உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ஆயத்தம் பண்ணி கொண்டீங்க. எதுக்கு ஆயத்தம் பண்ணீங்க? வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கா? ஆயத்தம் பண்ணின உங்கள்கிட்ட தான் சோதனை கடந்து வரும். ஆயத்தமாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட தான் பிரச்சனை கடந்து வரும். இதை ஜெயிக்கிற போது தான் இது ஜெயம்னு வேதம் சொல்லுது. எருசலேம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த நாட்டில் போய் ஒவ்வொரு ஆளாக போரிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. நேபுகாத் நேச்சருடைய காலகட்டத்தில் முதல்ல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அழகான அறிவானவர்களை தூக்கிட்டு வராங்க. அதில் தான் யார் வரா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் வராங்க. ரெண்டாவது மறுபடியும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராஜா, எசேக்கியேல், இப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கள், பலசாலிகள், பராக்கிரமசாலிகள்லாம் ரெண்டாவது கொண்டு வராங்க. மூணாவது போயிட்டு, வருஷ இடைவெளி இருக்குது, மூணாவது போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எஞ்சிய ஆட்கள், ஏழைகளை தவிர எல்லாரையும் கொண்டு வந்துடுறான். இப்படி 3 முறை எருசலேம் சூறையாடப்பட்டது. 3 முறை எருசலேம் சூறையாடப்பட்டது. முதல் முறை போகிற போது எருசலேமில் ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். ரெண்டாவது முறை போகும்போது அந்த ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். மூணாவது முறை போகிற போது அந்த ஆலயத்தை சுட்டரித்து அதனுடைய செவர்களை இடிச்சிட்டு வந்தான். இப்படி தான் என்னாச்சு? எருசலேம் எல்லாம் தகர்க்கப்பட்டுடுச்சு. எருசலேம் தகர்க்கப்பட்ட பிற்பாடு இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய எஸ்ரா இப்போ இவங்களை கூட்டிகிட்டு எங்கே போனோம்? திருப்பி எருசலேமுக்கு போனோம். இந்த நேரத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாரு? உபவாசம் இருக்கிறார். இப்போ எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக்கப்பட்ட ஒரு கூட்டம் தேவ சமூகத்தில் என்ன செய்தது? உபவாசித்து கொண்டு இருக்கிறது. 8:22 வாசிங்க. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவர்களுடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். 21வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வியான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த ஆகாவா நதி அண்டியிலே உபவாசத்தை கூறினேன். எதுக்கு உபவாசம் இருந்தாங்களா? எங்களை தாழ்த்தும்படியாக. உபவாசம் எதுக்கு இருக்கணும்னு பாருங்க. முதல்ல நம்மளை தாழ்த்தும்படியாக, ரெண்டாவது பிள்ளைகளுக்காக, மூணாவது எங்கள் பிள்ளைகளுக்காக, அப்புறம் சகல பொருட்களுக்காக, அப்புறம் செவ்வையான வழியில நடக்க. இது எல்லாத்துக்கும் வேண்டி எனக்கு ஒரு செவ்வையான வழி தெரியணும், அதுக்காக நான் உபவாசம் இருந்தேன். இதுக்காக எஸ்ரா என்ன சொல்றாரு? உபவாசத்தை கோருகிறார். நம்மள்ட்ட யார் இருக்கா? நம்ம நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கொண்டு போகிற பொருட்கள் நல்லா இருக்கணும். இதுக்கு சரியான ஒரு வழி தேவை. அதுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்லணும்? நம்மளாம் நல்லா இருக்கணும்னா உபவாசம் இருக்கணும். அப்படி இல்லை, சரியான வழி தெரியணும்னா உபவாசம் இருக்கணும். சரியான செம்மையான வழி தெரியணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். இல்லைன்னா இந்த குதிரைக்கு
நீங்கள் கெட்டி விடலைன்னா எங்கிட்டு வேணாலும் போகங்கிற மாதிரி வழி தெரியாமல் போயிட்டு இருப்பீங்க. அப்போ செவ்வையான வழி தெரியறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்துட்டு அவன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். நான் இந்த பயண தூரம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப பயங்கரமான பயண தூரம். ஆனால் எனக்கு யாருக்கு உதவியை கேட்க பிடிக்கல, ராஜாக்கு உதவியை கேட்க பிடிக்கல. ராஜாட்ட போயிட்டு உங்களுடைய படை வீரர்களை என் கூட அனுப்புங்கன்னு சொல்கிறதுல எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? தேவனுக்கு பிரியமானவர் மேலே தேவன் கரம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ போயிட்டு தேவன் கரம் என்கிட்ட இருக்கும்போது நான் போயிட்டு ஒரு 10 அடியாள் அனுப்புன்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதனால எனக்கு பிடிக்கல. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? உபவாசிக்க போகிறேன். இவங்காரெல்லாம் எனக்கு தேவையில்லை, தேவ கரம் என் மீது இருக்க நான் உபவாசிக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோனில் இருந்து எருசலேம் போகக்கூடிய வழியில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இது எத்தனை நாள் போக வேண்டிய தூரம்? 4 மாதம் போக வேண்டிய தூரம். எத்தனை நாள்? 4 மாதம் போனோம். 4 மாதம் போகும்போது அங்கே வழியில் இருக்கக்கூடிய பகைவர்கள்ட்டேருந்து பாதுகாப்பு தேவை. இவன் பொண்ணு வெள்ளியை கொண்டு போகிறான் இல்லையா? இப்போ தங்கம் விலை கூடி போச்சு, அதனால் வெளியே நடக்க முடியல இல்லையா? தங்கத்தெல்லாம் போட்டு வெளியே போகாதுங்க, உங்கள் நல்லதுக்கு சொல்லேன். நியூஸ்லலாம் வரதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இல்லையா? சும்மா போயிட்டு இருக்கவங்கள திடீர்னு சொல்லிட்டு நான் கொலை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ உயிரை விட எது பெருசாக போயிடுச்சு? தங்கம் பெருசாக போயிடுச்சு. அதனால பார்த்து பத்திரமா இருந்துடுங்க. இப்போ இவன் தங்கத்தை கொண்டு போகிறான் இல்லையா? தங்கம் பொண்ணெல்லாம் கொண்டு போகும்போது இவனுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. அப்போ அந்த பதட்டத்தில் என்ன முடிவு செய்யப்படுது? ராஜாவுடைய துணையை கேட்கவா, தேவனுடைய துணையை கேட்கவா? நீங்களும் ஒரு பயண தூரம் போக போகிறீங்க, பாவத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி. இந்த பயண தூரத்தில் 2 பேரோட உதவியை நீங்கள் கேட்க முடியும். ஒன்று மனுஷருடைய உதவியை நீங்கள் கேட்க முடியும், தேவனுடைய உதவியும் கேட்க முடியும். எஸ்ரா ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், கேட்டால் பெரிய படையே கிடைக்கும். ஆனால் அவன் சொல்கிறான், நான் எப்படி ராஜாட்ட போய் உதவி கேட்பேன்? எப்படி நான் மனுஷன்ட்ட போய் கேட்பேன்? நான் தேவன்கிட்ட கேட்பேன். தேவ கரம் என்ன செய்யும்? அது என்னோடு இருக்கும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறான்? அந்த உதவியை கேட்குறான். 31வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே ஆகவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. பாருங்க, சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவன் கைக்கும் எங்களை அது என்ன செஞ்சிச்சு? தப்புவிச்சது. நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனேன். சத்ரு அங்கே இருந்தானா? ஆமாம் இருந்தான். சத்ருவுடைய கைக்கு என்னை தப்புவிச்சது. பதிவிருந்தானுங்க. ரோட்டில் எவனாவது வருவான், பொருள் கொண்டு வருவான், அவனை அடித்து போட்டு அந்த பொருளை எடுக்கலான்னு சொல்லிட்டு பதிவிருந்தாங்க. ஆனாலும் என் தேவன் என்ன பண்ணார்? என்னை பாதுகாத்தார். காரணம் தேவனுடைய கரம் எங்கள் மேலே இருந்துச்சு. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராதுன்னுலாம் இல்லை. சத்ருவோட கை அங்கே இருக்கும், ஆனால் அது உங்களை தொடாது. ஏன்னா தேவ கரம் உங்கள் மேலே இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை போராட்டங்கள்லேருந்து என் தேவன் என்ன செய்வார்? பாதுகாப்பார். அங்கே பதுங்கு இருப்பாங்க, உங்களை எதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு சத்ருவானவன் பதுங்கு இருப்பான். ஆனால் அது உங்களை சேதப்படுத்தாது. எப்போது தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஆகாவா நதியண்டையில் போய் என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். அதானே பிரச்சனை. நம்ம என்ன நினைக்கிறோம்? சாப்பிடாம இருக்கிறது உபவாசம்னு நினைக்கிறோம். சாப்பிடாம இருக்கிறது உபவாசமா? அப்படி இல்லை. சாப்பிடாம இருந்துட முடியும், ஆனால் தேவனோடு வாசம் பண்ணுகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். நம்ம எஸ்ஐக்கியலில் வாசிக்கிற போது எஸ்ஐக்கியல் இப்படி யூதர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. திடீர்னு தேவனுடைய கரம் அவன் தலையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அவன் தலையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிச்சு. தூக்கிட்டு போனோடனே அவனுக்கு தரிசனத்தெல்லாம் காமிக்கிறார் இல்லையா? இப்போ இந்த நிலைமை யோசிங்களேன். இங்கே முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, அவங்களாம் முன்னாடி இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பான்? அவன் இங்கே இல்லை. அவனுடைய ஆவியை தேவன் என்ன பண்ணிட்டாரு? தூக்கி கொண்டு போயிட்டாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்? ஒரு செத்த நிலையில் இருப்பான். எப்படி இருப்பான்? மாம்சம் செத்த நிலையில் இருக்கு. ஆவிக்குள் ஆனேன். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் கூட நம்ம வாசிக்கிற போது என்ன இருக்குன்னா, நான் செத்தவன் போல் விழுந்தேன். செத்தவன் போல் விழுந்தேன். எப்படி செத்தவன் போல் விழுறீங்க? அப்போ ஆவி தேவனோடு இருந்தால் உடம்பு செத்தது மாதிரி இருக்கணும். அதுதான் உபவாசம். தேவனோட ஆவி என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். சரீரம் செத்தது போல இருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை? உபவாசம் இருக்கும்போது சரீரம் 1008 வேலையை பார்க்குது. முடிச்ச பிறகு எப்படி? அவளுக்கு காசு கொடுக்கணுமே, அடுத்த வாரம் கல்யாணம் வேறு இருக்குது, துணியும் எடுக்கல, ஊர் திருவிழா இருக்குது, போனோம், எப்போ முடிப்பான்னு தெரியலையே. 1008 பிரச்சனை இல்லையா? அப்போ இங்கே மாம்சம் எப்படி இருக்கணும்? செத்தது போல் இருக்கணும். ஆனால் மாம்சம் இப்போ எப்படி இல்லை?
செத்தது போல் இல்லை. அப்போ மாம்சம் செத்தது போல் இல்லைன்னா அது உபவாசமே இல்லை. என்ன இல்லை? அது உபவாசமே இல்லை. ஆவி மாம்சம்னு ரெண்டெண்ணம் இருக்குது இல்லையா? ஆவி மாம்சம்னு ரெண்டெண்ணம் இருக்குது. எசேக்கியலாக இருந்தாலும் சரி, தேவ மனுஷர்கள் எல்லாரையுமே என்ன நடந்துச்சு? முதல்ல மாம்சம் செத்தது மாதிரி ஆயிரும், அவங்க ஆவிக்குள்ளே போயிடுவாங்க. நம்மளால் எப்படி தெரியல, மாம்சம் முடிச்சுக்கிட்டே இருக்கும். கேட்டால் நான் ஆவிக்குள்ளே இருக்கிறேன். அது எப்படி இருக்க முடியும்? அப்படியே தான் இருக்க முடியுமா? இப்போ மாம்சம் செத்ததாக மாறணும். தேவன் மோசையை கூப்பிட்டார் தெரியும்ல. எங்கே கூப்பிட்டாரு? சீனாய் மலை மேலே. சீனாய் மலை மேலே கூப்பிட்டார். கூப்பிடும்போது ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரா? ஏன் சொல்லலை? 40 நாள் உனக்கு சாப்பாடு இல்லடாங்கிறத சொல்லவே இல்லை. கூப்பிட்டாரு, நம்பி மேலே போனான். மேலே போனால் என்ன ஆச்சு தெரியுமா? 40 நாட்கள் இரவும் பகலும் ஒன்றும் கொடுக்கல. அவன் தேவனுடைய மகிமையை கண்டுட்டு இருந்தான். அவனுக்கு சாப்பாடு தேவையே படலை, முன்னறிவிக்கப்படலை. 40 நாள் உனக்கு சாப்பாடு தர மாட்டேன்னுலாம் சொல்லலை. கூப்பிட்டாரு, தேவ வசனத்தை கொடுத்துட்டே இருந்தார். அவனுக்கு அங்கே என்ன தேவைப்படலை? உலக சாப்பாடு தேவைப்படலை. அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் 40 நாள் உபவாசம் இருக்கணும்னா சொல்லாமல் கொள்ளாமல் தேவ சமூகத்தில் போய் வார்த்தையை பெற ஆரம்பிச்சிங்கன்னா தேவ சமூகத்தில் இந்த சாப்பாடு தேவைப்படாது. ஏன்? மாம்சம் செத்தது போல் ஆயிரும், ஆவி தேவனோடு இருக்கும். இப்போ இந்த ஆவியில் உயிரடைகிறதுக்கு தான் நம்ம உபவாசம் இருக்கணும். சரீரம் செத்து போனோம். இந்த 3 நாளில் சரீரம் சாகலைன்னா நீங்கள் உபவாசம் ஒழுங்காக இருக்கல. சரீரம் செத்தது போல் மாறணும். ஆவி தேவனோடு என்ன செய்யணும்? சஞ்சரிக்கணும். அப்போ இந்த மாற்றம் எல்லாம் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா முதல்ல இந்த உலக கவலையெல்லாம் விட்டு மாறணும். இங்கே உட்காந்துட்டு உலகம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா எத்தி உதைக்கணும், போட அந்த பக்கம்ட்டு. அதுக்கு தெரியணும் இல்லையா? இங்கே இருக்கும்போது உலக கவலை வந்து முட்டுதுன்னா அதை தடுப்பதற்கு நமக்கு தெரியணும். அப்போ சிந்தனை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், செயல்பாடுகள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ நான் இங்கே உட்காந்து துதிக்க தான் போகிறேன்னு நீங்கள் முடிவெடுத்து உங்களால் துதிக்க முடியாமல் ஏதோ ஒன்று தொந்தரவு பண்ணுதுன்னா அப்போ நீங்கள் உங்களை ஆளல்ல, வேற ஏதோ உங்களை ஆண்டுட்டுருக்கு. நீங்கள் உங்களை ஆளல்ல, வேற ஏதோ ஆண்டுட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை உங்களை ஆண்டுட்டு இருக்கு, ஒரு போராட்டம் உங்களை ஆண்டுட்டு இருக்கு. இப்படி அந்த பிரச்சனை உங்களை ஆண்டுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை நீங்கள் விடுபட முடியாது. பிரச்சனையை சுருட்டி கையில் வச்சுட்டு இங்கே உட்காரானா உட்கார தரணும், அமைதியாக உட்கார், சவுண்டு போடக்கூடாதுன்னா சவுண்டு போடாமல் இருக்கணும். பெரிய பிரச்சனை தான், ஆமாம். அந்த பிரச்சனை என்னை விட பெருசு இல்லை. ஏன் என்னை விட பெருசு இல்லை? என் கூட தேவன் இருக்கிறாருன்னு தெரியணும். அப்போ பிரச்சனை தேவ சமூகத்தில் இருக்கிற போது உங்களை தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் ஆத்மாவில் ஆவியில் வெளிப்பாக இருக்கிறது. இங்கே வந்து உபவாசத்திலையும் உலக கவலையும் பிரச்சனையும் குடும்ப சோர்வும் இருந்துச்சுன்னா அது உபவாசம் இல்லை. எஸ்ரா தேவ சமூகத்தில் அந்த ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வாங்க உபவாசிக்கன்னு சொல்லிட்டான். இப்போ உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். கூட எந்த படையும் இல்லை, சத்ருவை தாண்டி போகிறான். அப்போ உபவாசம் இருந்துட்டு எதுக்கு தெரியுமா போகிறோம்? சத்ருவை தேடி தான் போகிறோம். உபவாசம் இருந்த அடுத்த நொடி நீங்கள் போக வேண்டியது யாரை பார்த்து? சத்ருவை பார்த்து. எங்கடா இங்கே தானடா இருந்த, எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகணும். சத்ருவை நேரடியாக சந்திப்பதற்கு தயார்படுத்திக் கொள்வதுதான் உபவாசம். இப்போ உபவாசம் இருந்தெல்லாங்க பாருங்கள், உங்களெல்லாம் சாத்தான் ஸ்மெல் பண்ணியிருக்கோம். உபவாசம் இருந்துட்டான், இப்போ சண்டைக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்ட்டு. அவனுக்கு தெரியாது இது டம்மி உபவாசம் இல்லையா? அப்போ ஒழுங்காக உபவாசம் இருக்கணும். நான் சொல்கிறது இது, இந்த சரீரத்தில் செத்து ஆவியில் உபவாசிக்காமல் ஒரு கூட்டம் இருக்கிறீங்கல்ல, வெறுமனே சாப்பாடை தள்ளி வைத்துட்டு நீங்கள் சத்ரு நினைக்கும் தயாராகிட்டார் போல, உபவாசம்லாம் இருந்துட்டு வராரு, வாங்க அடியோ போன்னு வாங்கும்போது இங்கே அதுக்குள்ளே விழுந்துடுறது. நான் தான் சாப்பிடல, இல்லை எனக்கு தான் பசிக்கும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறிய. அப்படி இல்லை, உபவாசம் இருந்ததே சத்ருவை ஜெயிக்க. யாஷ்வா உபவாசம் இருந்துட்டார், அடுத்த வேலை என்ன பண்ணார்? சத்ரு தான். அப்போ நீங்கள் எப்போ உபவாசத்தை முடிஞ்சீங்கன்னா அடுத்தது கிரவுண்டுக்கு போயிடணும், வாங்க அடி வைப்போம் அப்படின்னு. சத்ரு கூட உபவாசம் இருந்தோன்னு இருக்க மாட்டான், சும்மா இருக்க சத்ரு கூட சண்டை போட சொல்ல இல்லையா? அப்போ நான் அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருப்பேன், எந்த சத்ரும் உங்களை தேடி வராது. ஏன் தெரியுமா? அவனுக்கு அது வேலை இல்லை. நீங்கள் எப்பொழுது தேவ சமூகத்தில் வளருகிறீர்களோ அப்போ தான் சத்ருக்கும் உங்களுக்கு மன பிரச்சனையே ஆரம்பிக்குமே தவிர, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இச்சையில் நீ கடன் வாங்கினது சத்ரு பண்ண வேலையா? நீ கடன் பிரச்சனை இருக்குதுங்க சத்ருக்கம் இருக்கா? நீ 4 துணியை வாங்கி 4 கல்யாணத்துக்கு வச்சு மொய் வச்சு ஊரை சுற்றி கடன் வாங்கினதுக்கு நான் பொறுப்பாயான்னு கேட்பாரா இல்லையா சாத்தான்? அது ரொம்ப பாவமான சாத்தான். எல்லாத்துக்கும் சாத்தான் மேலே பழிய போட்டுறது. அது நானா அப்படிங்கிற மாதிரி நிற்கும். ஏன்னா அது என்ன நினைக்கணும், இவனை தொந்தரவு பண்ணுற அளவுக்கு இவன் பெரிய ஆள் இல்லை. புரியுது இல்லையா? நான் சபையில் வர பலர் பார்த்துக்கேன், பிசாசு என்னை ரொம்ப பாடுபடுத்துகிறது. நீ தாண்டா பிசாசை பாடுபடுத்துகிற, அது ஒன்றுமே செய்யலை, சும்மா இருக்கிறவனை பார்த்து இதெல்லாம் பிசாசால் நடந்தது அப்படின்னா இல்லையா? இப்போ பிசாசு எப்போ வரோன்னா, நீங்கள் எப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ இந்த ஆபத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து போராட்டத்துலேருந்து வெளியே வரணும்னு உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நிற்கும். தேவன் தனித்திருந்தார், வனாந்திரத்தில் போனார், உபவாசித்தார். உபவாசித்து முடித்த உடனே சாத்தான் வந்து நின்னான், வாங்க சண்டை போடலான்ட்டு. அப்போ நீங்களும் உபவாசித்து முடித்த உடனே சாத்தானோட சண்டை போடுற தெம்பில் போனோம். எப்படி வாடா அடி வைப்போன்ட்டு.
எஸ்ரா என்ன பண்ணார்னா, வழியருகே சத்துரு இருப்பான்னு தெரியும், ஆனால் போனார். ஏன்? தேவ கரம் கூட இருக்கும். நீங்கள் உபாசிச்சிட்டிங்கனாலே தேவனுடைய கரம் கூட இருக்கும். அப்போ வேற யாரும் உங்கள் மேலே என்ன பண்ண முடியாது? எந்த கரத்தையும் போட முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் நம்ம உண்மையாக உபவாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் எடுக்கணும். நெகேமியாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அவருடைய 17-18 ஆகிய வசனங்களை வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாக இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பாருங்க, இங்க நெகேமியாங்கிற ஒருத்தரை பற்றி பார்க்குறோம். யாரு? நெகேமியா. 3 முறை எருசலேம் கொள்ளையடிக்கப்பட்டது. 3 முறை எருசலேம் கொள்ளையடிக்கப்பட்டது. 3 முறை எருசலேமுக்கு திருப்பி போவாங்க. 3 முறை அங்கேருந்து எடுத்த மாதிரி 3 முறை இங்கேருந்து திருப்பி போவாங்க. இப்போ முதல்ல செருபாபேல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தலைமையில் ஒரு குழு என்ன செய்யும்? முதல்ல போயிடுவாங்க. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்தை கட்டுவாங்க. எல்லாம் அடிச்சிட்டாங்க இல்லை, தேவாலயத்தை கட்டுவாங்க. அப்போ அவர் போகும்போது என்ன பண்ணுவார்? இந்த பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தான் தெரியுமா? அந்த பாத்திரத்தெல்லாம் திருப்பி கொண்டு போவார். முதல் ஆள் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து பாத்திரத்தை திருப்பி கொண்டு போவார். 2வது ஆள் யார்? நம்ம எஸ்ரா. எஸ்ரா உபவாசித்து அங்கே போகிறாரு. போகும்போது என்ன பண்ணுவார் இவர்? இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் திருப்பி கொண்டு போவார். பாத்திரத்தை எடுத்துட்டாங்க, பொக்கிஷத்தை எடுத்துட்டாங்க, எருசலேமுடைய சுவரை உடைச்சிட்டாங்க. அப்போ இனி சுவர் கட்டப்படணும். அதுக்காக யார் போகிறா? நெகேமியா போகிறார். நெகேமியா போகிற போது இதே வழிபாதை. ஆனால் நெகேமியா என்ன பண்ணுவார் தெரியுமா? கூட ராஜாட்ட படையோடு போவார். நெகேமியா எப்படி போவார்? படையோடு போவார். எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? ராஜாவோட துணையை கேட்குறேன்னு சொல்லிட்டு தேவ மனுஷன் தான். ஆனால் என்ன கேட்டார்? ராஜாட்ட போய் எனக்கு கொஞ்சம் போர் சேவர்களை கூட அனுப்புங்கன்னு சொன்னேன். ராஜ மரியாதையோட குதிரை வீரர்களோட அப்படியே போகிறாரு. இப்போ எங்கே போகிறது? செவுறு கட்டுறதுக்கு போகிறது. எங்கே போனாங்க? செவுறு கட்ட போனாங்க. 3 பேர் போனாங்க. ஒருவன் போய் ஆலயத்தை கட்டினான், ஒருவன் போய் சிவரை கட்டினான். எஸ்ரா அங்கே போனது போதிப்பதற்காக, எதுக்கு? பிரசங்கிப்பதற்காக மட்டுமே போனான் எஸ்ரா. இவன் எருசலேம் போன பிறகு இவன் வேலை என்ன தெரியுமா? பைபிளை வந்து சொல்லி கொடுக்குறது. நல்லா பாருங்க, ராஜாவோடு துணையோடு போன 2 பேர் செஞ்ச வேலை அழிஞ்சு போச்சு. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சா? ஆமாம், இடிக்கப்பட்டுச்சு. அப்போ நீ கெட்டி என்ன பிரயோஜனம்? இடிக்கப்பட்டுச்சு. யாஷுவா சொன்னார், இந்த ஆலயம் என்ன செய்யும்? இடிக்கப்பட்டு போகும். இந்த படைபலத்தோட எல்லாம் பாதுகாப்பாக போய் ஒரு செவரு கட்டினா இல்லை, அந்த செவரு இடிக்கப்பட்டுச்சா? இடிக்கப்பட்டுச்சு. ஆனால் வார்த்தை மட்டும் ஒழியவே இல்லை. எஸ்ரா உபதேசித்த வார்த்தை மட்டும் ஒழியவே இல்லை. இப்போ தேவ சமூகத்தில் இந்த உலகத்தினுடைய துணையோடு நீங்கள் எதை கட்டினாலும் அது ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். ஆனால் உபவாசித்து ஜெபித்து நீங்கள் எதை கட்டினாலும் அது நிலைத்திருக்கும். இவங்க இங்கே அடிமைத்தனத்திலேருந்து போய் கட்டினாங்க, ஆலயத்தையும் கட்டினாங்க, சௌரையும் கட்டினாங்க. அது ரோம அரசாங்கம் வருகிற போது அது எல்லாத்தையும் இடிச்சு போட்டுடுச்சு. ஆனால் உபவாசித்துட்டு ஒருத்தன் போனான். அவன் போன நோக்கம் என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி போனான். அந்த செய்தி அங்கே நிலையாக இருந்துச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் எப்படி போனோன்னு இருக்குது. இங்கே படைத்தளவாளங்களோட உலக மனிதர்களுடைய முயற்சியோடு நீங்கள் எதை செஞ்சாலும் அது உருப்படாது. என்னைக்காவது ஒரு நாள் அது இடிக்கப்படும். அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? ஜெபத்தோடும் உபவாசத்தோடு செய்யணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய நீங்கள் வெறும் விடுதலைக்காக உபவாசிங்கன்னு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்தாலும் அதை ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் செய்கிற போது அது தேவனால் கட்டப்பட்டதாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழக்கமே இல்லை. எதையும் செய்கிற போது தேவன்கிட்ட கேட்கறது இல்லை, செஞ்சு முடிச்சு பிரச்சனை வரும்போது தேவன்கிட்ட கேட்குறது, நான் இதை பண்ணினேன் எவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. இப்போ தேவ சமூகத்தில் முதல்ல கேட்கணும். ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி இதை பேசலாமான்னு கேட்கணும். கோபப்படுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கோபப்படலாமான்னு கேட்கணும். ஒரு பாவம் முன்னாடி வருகிற போது இது செய்வது தகுதியாக இருக்குமான்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனால் பிரச்சனையே இருக்காது. அதனால தான் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. வாசிங்க 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை. யாவாவுடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் யாவாவுடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்க, தேவனுக்குரியவற்றெல்லாம் இப்போ எங்கே கொண்டு போயாச்சு? பாபிலோனுக்கு கொண்டு போயாச்சு. இப்போ பாபிலோனில் எல்லாமே இருக்குது இல்லையா? நான் சொல்கிறது இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பாபிலோனில் எல்லாமே இருக்குது. தானியேலுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 23-25 ஆகிய வசனங்களை வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும்
உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லா அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. பாருங்க, இந்த இடத்துல இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, தேவன்கிட்ட போய் தேவ பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாபிலோன் வச்சுட்டாங்க. பாபிலோன் ராஜா என்ன தெரியுமா பண்ணுறாரு, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா நம்ம குடிப்போம் அப்படின்ட்டார். இது வரைக்கும் அழிவில்லை. தேவன் பொருளை எப்பொழுது நீங்கள் பாத்திரம் இல்லாமல் அதை பயன்படுத்துகிறீர்களோ, இல்லை தேவனுக்குரியவற்றை எப்போ நீங்கள் வஞ்சிக்கிறீங்களோ அதோட முடிஞ்சு போச்சு. பாபிலோன் ராஜ்யம் அதோட முடிஞ்சு போச்சு. அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா, எருசலேமில் போய் திருடிட்டு வந்த பொருளெல்லாம் இருந்துச்சு, அது பாட்டுக்கு இருந்திருக்கும். அதை எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். உனக்கு கொடுத்தது கொள்ளையடிக்க மட்டும்தான். நீ எடுத்து அவன் குடிக்க ஆரம்பித்த அடுத்த நொடி என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவனுடைய ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. மேனே மேனே முடிச்சு விட்டார். ஒரு கை வந்து எழுதிச்சு. இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவனுக்குரியவற்றை நீங்கள் வஞ்சித்து வைத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு என்ன உண்டு, கண்டிப்பாக மரணமும் சாபமும் உண்டு. இப்போ தேவனுக்குரியவற்றுனா என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது. இல்லை 10% என்னது, 2.40 2 மணி நேரம் 40 நிமிஷம். யாருக்குள்ள நேரம், கடவுளுக்குள்ளது. இப்போ இந்த இடத்துல என்ன சிக்கலாயிருதுன்னா, தேவனுக்குரியவற்றில் நீங்கள் இன்னொரு வேலையை பார்ப்பீங்க தெரியுமா, இந்த 2.5 மணி நேரத்தில் அது பாவமாக மாறிடும். ஒரு நாளைக்கு 2.25 மணி நேரத்தை நீங்கள் எங்கே கொடுத்தாகணும், கடவுள் சமூகத்துக்கு கொடுத்தாகணும். காலையில் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுங்கள், நைட் என்ன பண்ணுங்கள் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுங்கள். அப்போ வாய்ப்பு கிடைக்கிற போது பைபிள் வாசிங்க, ஜெபிங்க. இந்த 2.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் இல்லைன்னா இங்கே என்ன நடந்துச்சு, தேவனுக்குரியவற்றை அவன் எடுத்து உபயோகப்படுத்தினான் இல்லையா. தேவனுக்குரிய நேரத்தை இப்போ நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறீங்க. எதுக்கு, உலகத்துக்கு, பிள்ளைக்கு, புருஷனுக்கு, களியாட்டத்திற்கு, டிவி பார்க்குறதுக்கு, ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறோம் இல்லையா. அது பாவமாக மாறி நிற்கும், அது சாபமாக மாறி நிற்கும். இங்கே அந்த ராஜா செஞ்சது சின்ன தப்பு. என் தேவன் இனிமேல் நீ ராஜாவே வெளியே போடான்ட்டார். முடிஞ்சு, ராஜ்யத்தை முடிச்சு விட்டார். நான் இது அங்கேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் இங்கே வந்துச்சு, அதை உபயோகப்படுத்தினதுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி பாருங்கள். தேவன் ஒரு நாளை கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு அந்த நாளே இல்லை, மருத்துவமனையில் இருக்கான், நிறைய பேர் அந்த நாள் செத்து போயிடுறான். உங்களுக்கு 24 மணி நேரம் ஒரு கிஃப்டாக கையில் கொடுக்குறாரு. அந்த 24 மணி நேரத்தை தேவன் கொடுத்தது எதுக்காக தெரியுமா, நீங்கள் தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு. ஆனால் இந்த 24 மணி நேரம் உங்களுக்காக எதையோ செஞ்சுட்டு தேவன்கிட்ட போய் எனக்கு அதை தாரோம் இதை தாரோன்னு கேட்டால் என்ன பண்ணுவார், நான் உங்களை அறியேன்னு தான் சொல்லுவார். இப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்கலைன்னா அங்கே சாபம் உருவாகும். இப்போ சபைக்கு வரணுங்கிறது ஒழுங்கு, அப்படி தானே. வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள் நீங்கள் தேவ சமூகத்தில் வரணுங்கிறது ஒழுங்கு. நீங்கள் உலகத்தோடு ஒட்டி அன்னைக்கு பார்த்து தேட்டருக்கு போயிடுறது, அன்னைக்கு பார்த்து ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, குடும்பத்தோட ஊர் சுத்த போவோம். என் தேவன் அந்த ஒரு நாளை கொடுத்தது எதுக்காக தெரியுமா, தேவனை மகிமைப்படுத்த. அன்னைக்கு தான் இல்லாத கல்யாண வீடெல்லாம் வரும், வரவே மாட்டேன்னு இப்படி நின்றணும். ஒரு தடவை கல்யாண வீட்டுக்கு போனால் 10 அடி வாங்க வேண்டியது இருக்கும். அது தெரிஞ்சு அமைதியாக என்ன பண்ணிடணும், உட்காந்துடணும். இது அது இல்லை, கல்யாண வீடு போவோம், என்ன பண்ணக்கு ஞாயிற்றுக்கிழமையே வைக்கிறாங்க அப்படின்னு அவனை 2 திட்டு அங்கே போயிடுறது. அப்போ தேவ சமூகத்தில் இந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பா என்று சொல்லி ஆதாம் படைக்கப்பட்டது எத்தனாவது நாள், 6வது நாள். 7வது நாள் என்ன நாள், ஓய்வு நாள். அப்போ படைச்ச உடனே அவன்கிட்ட என்ன சொன்னார், உன் முதல் வேலை பரிசுத்தமாக ஆசரிப்பது. முதல் நாள்லேயே என்னதான் பண்ணணும், பரிசுத்தமாக ஆசரிப்பது. அப்போ நமக்கு முதன்மையானது என்ன தெரியுமா, இந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பது. அப்போ எங்கே இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு என்ன பண்ணிடணும், தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை என்ன பண்ணிடணும், ஜெபத்துக்கு ஒதுக்கிடணும். அதை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா இது திருடுறது, தேவனுடைய நேரத்தையும் தேவனுடைய நாளையும் திருடுறது. அப்போ அதில் கை வைக்கலைனாலே நமக்கு ஆசீர்வாதம் தானாக வந்துடும். இப்போ பாருங்க, தேவ சமூகத்தில் இதில் கை வச்ச ராஜா, தேவனுக்குரியவற்றில் கை வச்ச ராஜா, அவன் என்ன போனா, ராஜ்யத்திலிருந்து அவனை பிடுங்கி போட்டார். வாசிக்கலாம், எஸ்ரா 7:6 வாசிங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய யாவா அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய யாவாவுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்க, இவன் யாரு, வேத பாரகராக இருந்தான். நெகேமியாவை குறித்து சொல்லுகிற போது அவன் ராஜாவுக்கு பானபாத்திரனாக இருந்தான். நெகேமியா அந்த சவுறு கட்டினான், அவன் ராஜாவுக்கு பானபாத்திரனாக இருந்தான்.
இவன் எப்படி இருந்தான்? வேதபாரகனாக இருந்தான். பாருங்க, 2 பேர் செய்யக்கூடிய செயலில் வேறுபாடு இருக்குது. உலகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு செயலை செய்கிற போது அதில் உபாசம் தேவைப்படாது. நீங்கள் உங்கள் முயற்சியில் செய்வீங்க, அது ஒரு நாள் இடிக்கப்படும். ஆனால் வேதத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி தான் இருப்பேன்? உபவாசித்து ஜெபித்து தான் ஒரு விஷயத்தை செய்வீங்க, அது நிலைத்து இருக்கும். அப்போ இன்றைக்கி நான் முடிவு பண்ண வேண்டியது, நான் வேதத்தை சார்ந்து நிற்கிறேனா இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? உலகத்தை சார்ந்து நிற்கிறேனா? சிலர் பார்த்துருக்கீங்களா, சபையில் நல்லா ஒழுக்கமாக இருப்பாப்புல, வெளியே போய் எல்லா பாவம் செய்வாப்புல. உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம். 2 பக்கத்துக்கும் அவரும் எஜமானி இவரும் எஜமானு சொல்லி வாழவே முடியாது. அப்போ முதல்ல திருத்தணும். என்ன திருந்தணும்? வாழ்க்கையில் திருந்தணும், ஒவ்வொரு செயல்பாடில் திருந்தணும். நான் யாரை சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் அணுகணும். எஸ்தருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்களை வாசிங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகளின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. பாருங்க, இங்கே ஆமான் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இருந்தார் இல்லையா? இந்த ஆமானுக்கு என்ன பிடிக்கல? மெர்தகாவை பிடிக்கல. இவன் நம்மளை வணங்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்ண மாட்டேங்கிறான்? வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறான். அது ஒரு பிரச்சனை அவனுக்கு. வணக்கம் சொல்லலைங்கிறனால இவன் என்ன பண்ணிட்டான்? ராஜாவுக்கு கைமணி. ராஜாட்ட போயிட்டு என்ன சொல்லிட்டான்? நான் சொல்லக்கூடியது, நெகேமியா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ராஜா கூட இருந்தான். அதே மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான்? ராஜா கூட இருக்கிறான். அப்போ இவனால் சில விஷயங்கள் சாத்தியப்படுத்திட முடியும் ராஜாவில் நினச்சி. அப்போ ராஜாவுக்கு மண்டைய கழிவு என்ன சொல்கிறாரு? இந்த யூதர்கள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், இவனெல்லாம் கொல்றதுக்கு ஒரு தீர்ப்பை போட்டு விடும் அப்படின்னு சொன்னானே, இவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாரையும் தீர்த்து கட்டிடுறான் அப்படிங்கிற மாதிரி நிருபம் போயிடுச்சு இல்லையா? இந்த இடத்துல மெர்தகாவு போய் எஸ்தரை கூப்பிட்றாப்புல. எஸ்தர், நீயும் நம்மால் தானே, இஸ்ரேல் தானே நீயும், இங்கே பாரு எல்லாரையும் கொண்டு குவிக்கிறதுக்கு லெட்டர் போட்டிருக்காரு ராஜா, நீ ஒரு ராணியாக இருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனேயே ராணி சொல்கிறாப்புல, டேய் உனக்கு தெரியாது, இங்கே ஒரு சட்டம் இருக்குது. ராஜாவுக்கு முன்னாடி போனோன்னா அவர் முன்னாடியே அனுமதி கொடுத்துருந்துருக்கணும். இனி 30 நாளுக்கு அவருக்கு பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. அதை மீறி நான் போனால் என்னை கொன்று போட்டுருவாங்க சட்டப்படி. ராணியே இருந்தாலும் ராஜா அனுமதி கொடுத்துருக்கணும். இனி உள்ள 30 நாளைக்கு நான் அவரை பார்க்குறதுக்கு என்ன இல்லை, எனக்கு அனுமதி இல்லை. நான் போனால் என்ன பண்ணிடுவாங்க? கொன்று போட்டுருவாங்கன்னு சொன்ன உடனேயே, தேவன் உனக்கு இந்த ஸ்தானத்தை தந்தது எதுக்குங்கிறத நீ தீர்மானிச்சுக்க அப்படின்ட்டார். தேவன் உனக்கு இந்த ஸ்தானத்தை தந்தது எதுக்குன்னு தீர்மானிச்சுக்க, எங்களெல்லாம் சாவை கொடுத்துட்டு உன்னை உயிரோட வச்சிருவாரு மட்டும் நீ நினைக்காது அப்படின்ட்டார். எஸ்தருக்கு ஆத்தி எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிறான். இப்போ எஸ்தர் ஒரு ஐடியா சொல்கிறான். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? உபவாசம் இருந்து ஜெபிங்க, நானும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். பாருங்கள், ஒரு பிரச்சனை வருது, சாவு தான், எல்லாரையும் கொல்லணுங்கிற தீர்ப்பு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிங்க, நானும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். இப்போ இந்த உபவாசத்தோட பாருங்கள், உபவாசம் முடிச்ச அடுத்த நிமிஷம் என்னன்னு சொன்னேன்? போர்க்களத்துக்கு போயிடணும். உபவாசம் முடித்த கையோட எஸ்தர் ராஜாவை பார்க்க போகிறான், மரணத்தை பார்க்க போகிறான். சட்டப்படி என்ன பண்ணணும்? ராஜாவோட அனுமதி இல்லாமல் ராஜா முன்னாடி போய் நின்னா வெட்டி கொல்லணும், முடிஞ்சு. இவன் உபவாசத்தோடு அங்கே போகிறா பாருங்க. ராஜா அங்கே ஒரு நீக்கு போக்க சொல்கிறார். வந்திருக்கிறது எஸ்தரா, அடப்பாவி பெர்மிஷன் இல்லாமல் வந்து தொலைச்சிட்டிய, இப்போ நான் கொல்ல வேற செய்யணுமே, சரி சட்டத்தில் வேறு ஏதாவது ஓட்டம் இருக்கான்னு பார்த்தா ராஜா என்ன பண்ணிடலாம்? அந்த கோலை எடுத்து நீட்டி ஒரு அனுமதியை கொடுத்தா ஒரு வாய்ப்பு உண்டு இல்லையா? உடனடியாக அந்த ராஜாவுடைய மனதில் என்ன தோணுது? எஸ்தரை சாவடிக்கணும் இல்லையா? அது அவன் மனதில் தோணுதில்லை. ஏன் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கா? எப்படி? நான் உபவாசித்து ஜெபித்துட்டு வரேன், என் மேலே சத்துருடைய கை என்ன செய்யாது? படாது. உபவாசித்து ஜெபித்துட்டு வரக்கூடிய எஸ்தரை ஒன்றும் பண்ண முடியாது. எஸ்தர் உபவாசித்துட்டு போய் நிற்கிறா, அவனால் கொலை பண்ண முடியல. ஒரு நீக்கு போக்கு ஏற்பட்டது. என்னம்மா உனக்கு தேவை அப்படின்னு கேட்டான். என்ன தேவைன்னு கேட்டோன்னா, ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுங்க. என்ன தேவைங்கிறத அங்கே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே பிரச்சனை, ஒரு மனிதன் எனக்கு வணக்கம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தான் யார் ஆரம்பித்தது? ஆமான்னு ஆரம்பித்தான் இல்லையா? இப்போ ஆமானுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த விருந்தில் அழைப்பு வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம், ஆமானுங்கிறவன் ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆமான் அங்கே போனால் அவனுக்கு என்ன ராஜ மரியாதை கிடைக்கும், ஊரில் யாரையும் கூப்பிடல, என்ன தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு மேலே ஒரு கோவம் இருக்குது, மர்தகா மேலே ஒரு கோவம் இருக்குது. ஆனால் அப்படின்னா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தூக்கு மரத்தை செஞ்சான்னு வேதம் சொல்லுது. என்ன பண்ணானா? ஒரு தூக்கு மரத்தை செஞ்சான். யாருக்கு எதிராக? உபவாசம் இருந்தவனுக்கு எதிராக. நீங்கள் இங்கே உபவாசம் இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு தூக்கு மரத்தை எவனோ ஒருத்தன் தயார் செஞ்சு வச்சுருக்கான். உங்களை எப்படியாவது கொன்றணும், உங்களை எப்படியாவது நாசமாக்கிறணும்னு ஒருத்தன் அங்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான்.
அங்கே என்ன பண்ணியாச்சு, ஒரு தூக்கு மரம் தயார் செய்யப்பட்டது. இப்போ பாருங்கள், இந்த ராஜா அந்த இடத்துல நைட்டு தூக்கம் வராமல் ஒரு புக்கை எடுத்து வாசிக்கிற போது அங்கே இந்த மர்தகாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவன் வேவு பார்த்து ராஜா உயிர் தப்புறதுக்கான ஒரு வேலையை பார்த்துருக்கான், அவனுக்கு அதுக்கான சன்மானம் கிடைக்கப்படலை அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுக்கான சன்மானத்தை கொடுக்கும்படியாக அவன் என்ன பண்ணுறான், ராஜ மரியாதையோட ஊர்வலமாக கொண்டு வருவான். இவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது, இவனை உடனடியாக இப்போ கொல்லணும். அதுக்கு என்ன பண்ணிடுவான், ராஜாட்ட போய் டைம் கேட்பான், கொல்லணும்னு டைம் கேட்பான். அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற போது விருந்து நடக்குது. இந்த இடத்துல எஸ்தர் சொல்கிறாப்புல இல்லையா, உனக்கு ராணியாக நான் இருக்கேன், எங்களையே சாவடிக்க பார்க்குறியா? யார் சாவடிக்கிறதுக்கு யார் என்ன பண்ணா? இப்போ தான் ராஜாக்கு மொழி போகிறது, யார் என்ன பண்ணா ஒன்றை சாவடிக்கிறதுக்கு? ஆமாம் போட்டிருக்கிறீங்களா இஸ்ரேல் எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ட்டு. இப்போ தான் முழிச்சு பார்த்தா, ஓ அப்படி போட்டணும் அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த கதை யாருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆமானுக்கு முடிஞ்சு, நம்ம கதை முடிஞ்சு, சோழி சுத்தம் போல அப்படின்னு நினச்சிட்டு ராணியுடைய பாதத்தருகே போய் படுத்துட்டாப்புல. முடிஞ்சு, அவன் பண்ண பெரும்பாவம் தான். ராஜா பார்க்குறா, டே ஏன் முன்னாடியே ராணி பக்கத்தில் படுக்கிறியா, எங்கே கொண்டு வா, அதே தூக்கு மரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மரத்தில் என்ன பண்ணியாச்சு, இவனை தூக்கில் போட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக ஒரு தூக்கு மரம் இருக்கலாம், இந்த உபாசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கலாம். நீங்கள் தேவனை நம்பி உபாசிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒருத்தன் குழி வெட்டினா இல்லை, அந்த குழியில் அவன் தான் விழுவான். ஏன், உங்கள்கிட்ட தேவனுடைய கரம் இருக்கும். தேவ சமூகத்தில் இந்த இடத்துல நடந்தது, அவங்க எப்படியும் செத்துருவாங்க. ராஜா கட்டளை போட்டால் யாரும் தப்ப முடியாது. ஆனால் உபவாசித்தா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைலேருந்து நீக்கி போக்குண்டு. நீங்கள் உண்மையாய் உபவாசித்துட்டு தைரியமாக போய் நின்னீங்கன்னா என் தேவன் என்னுடைய கரம் உங்கள் மேலே இருக்கும், என் தேவன் உங்களை பாதுகாப்பார். இதுதான் எஸ்தருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, எஸ்ராவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், நாம் உபவாசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ உபவாசங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் நம்ம எப்படி உபவாசிங்கிறது முக்கியமானது. தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு உபவாசமாக அந்த உபவாசம் இருக்கிறதுங்கிறது அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் ஆதியாகமத்தில் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறதென்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பாருங்க, இந்த இடத்துல தேவன் இந்த உலகத்தில் வந்த உடனேயே வனாந்திரத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பரீட்சைக்கு உட்படுத்தினாங்க இல்லையா. எதுக்காக அந்த பரீட்சைனா, ஒரு ஆதாம் ஒரு இடத்துல தோற்று போயிட்டான். அதை பிந்தின ஆதாம் சரி பண்ணி ஆகணும். பிந்தின ஆதாம் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். முந்தின ஆதாம் தோற்று போன இடம் எங்கே, இந்த இடத்துல தான். இப்போ வாசித்தோம் இல்லையா, இந்த கனியை புசிக்கக்கூடாது, ஆனால் புசித்து தோற்று போனாங்க. இப்போ தேவன் இந்த இடத்துல ஜெயிக்கணும். அவர் எப்படி ஜெயித்தார்? மத்தேயுனுடைய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிடுச்சு. 40 நாள் உபவாசம் இருந்தார்ல, 40 நாள் உபவாசம் இருந்தார்ல, உபவாசம் முடிச்ச பிறகு பசி உண்டாகிறது தப்பு இருக்கா? சாப்பிட்றது தப்பு இருக்கா? சாப்பிட்றது தப்பு இல்லை. உபவாசம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் சாப்பிடலாம் இல்லை, அப்புறம் என்ன பிரச்சனை? இப்போ பிசாசு சொல்கிறான், கல்லம்மா அப்பமா மாற்றி சாப்பிட வேண்டியதானே, ஏன் சாப்பிடக்கூடாது? உபவாசம் கெட்டு போயிருமா? அப்படி இல்லை, உபவாசம் முடிஞ்சு போச்சு, 40 நாள் உபவாசம் முடிஞ்சு போச்சு, இனி எதை வேணாலும் சாப்பிட்லாம்ல, அப்புறம் ஏன் சாப்பிடல? இங்கே பாருங்க, அவர் சாப்பிட்றது சாப்பிடாததுங்கிறது அங்கே விஷயமே இல்லை. அவருக்கு சாப்பிட முடியும், உபவாசத்தில் அது தடை இல்லை. என்ன, உபவாசம் முடிஞ்சு போச்சு, 40 நாள் உபவாசம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே உபவாசம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் எங்கே கொண்டு நிப்பாட்டுவாங்க? சோதனை கட்டத்தில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஒரு நாள் சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட முடியும் தான். ஏவாளை கொண்டு எங்கே நிப்பாட்டினாங்க? அந்த இடத்துல விருட்சத்தின் பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டியாச்சு. விருட்சத்தின் பக்கத்தில் நிப்பாட்டும் போது உன்னால் சாப்பிடணும்னு நினச்சா நீ சாப்பிடலாம். ஆனால் யார் சொல்லி சாப்பிட்ற இல்லையா? தேவன் சொல்லி சாப்பிட்றியா இல்லை சாத்தான் சொல்லி சாப்பிட்றியான்னு ஒரு கதை இருக்கு இல்லையா. ஏவாள்கிட்ட நடந்த பிரச்சனை என்ன? அந்த செயலை நீங்கள் யார் சொல்லி செய்கிறீங்க? இந்த பீச் பக்கத்தில் போய் உட்காந்துருந்தீங்கன்னா, சென்னையில் எங்கேயாவது போயிட்டு பீச் உங்கள் கையை பார்த்து சொல்கிறேன் தம்பி அப்படின்னு வருவாங்க. பார்த்துருந்தீங்களா? கையை பார்த்து சொல்கிறது. நான் இப்போ ரீசெண்டாக போயிருக்கும்போது என்னுடைய நண்பர், அவருடைய மனைவி, நான் இவ்வளோ பேரும் போய் உட்காந்துருக்கோம். இப்போ அவங்க ஒருத்தன் வந்துட்டு, தம்பி நீ காசே கொடுக்க வேணாம், சொல்கிறது உண்மையாக இருந்தால் கொடு தம்பி அப்படின்ட்டாப்புல. சரியா? அப்படியே இவர் கோவம் வந்துருச்சு. போறியோ இல்லையா சிஎஸ்ஐ வரல, சிஎஸ்ஐ ஒரு மாதிரி கடுப்பாயிருவாப்புல.
கையெல்லாம் காட்டக்கூடாடா அப்படிங்கிற மாதிரி இல்லையா. அடுத்து இவ இந்த பிள்ளை சும்மா இல்லாமல் அண்ணே என்ன சொல்லாங்கன்னு பார்ப்போண்ணே அப்படின்ட்டு இல்லையா. அவன் அமைதியாக உட்கார். அவன் போயிட்டு அடுத்த ஆள் வந்துட்டு காசே தர வேணாம். எப்படி காசே தர வேணாம், சொன்னது கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் சரியா. இப்போ நம்மளால் அமைதியாக இருக்கான் இப்படி உட்காந்துட்டு இவனை தொல்லை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி. இவங்க 2 பேர்ட்டையும் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று இருக்கு நான் சொல்லவா அப்படி இப்படிங்கிறான். அவன் விடலை. அப்படியே திரும்பி ஏன் முஞ்ச பார்த்துட்டு ஆத்தி அப்போ அது வரைக்கும் அவனுக்கு தெரில சரியா. உனக்கு தான் நான் தேவைன்னு நினைக்கிறேன். எப்படி உனக்கு தான் நான் தேவை. தம்பி ஐஸ்வர்யமாக இருக்கு மூச்சு ஒருக்கா பாரு தம்பி போனியே அவளை தம்பி அப்படின்ட்டு நம்ம சும்மா விடுவோமா. அக்கா வாங்க இந்த கையை வச்சு இப்படி பாருங்கள் உங்கள் கையை எதுக்கு இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இல்லையா. உங்கள் கையை நீங்களே ஒருக்கா பாருங்கள் எதுக்கு போட்டு இப்படி சுற்றிக்கிட்டு. இப்போ இந்த இடத்துல சிலவன் விழுந்துருவான். என்ன தெரியுமா பண்ணுவான், அவனை சொல்ல விடுறது. என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே சரியா, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன். நீங்கள் இது தப்புன்னு நினச்சி பண்ண மாட்டீங்க. ஆனால் வேதத்தின்படி அது என்னது, நீங்கள் குறி கேட்குறதுங்கிறது தப்பு. நீ விளையாட்டுக்கு அந்த இடத்துல கேட்டுட்டா கூட நீ தேவனுடைய வார்த்தையை மீறிடுற. இப்போ தேவ சமூகத்தில் இப்போ கையை காட்டினவங்களுக்கெல்லாம் பதறம், என்னத்தை கையை காட்டி தொலைச்சிட்டனே இல்லையா. அவன் இனிமேல் அவன் கையை கண்டு ஒழிச்சு வச்சுருவான். கை இல்லை கொண்டு வரல. ஏன்னா அவன் பிழைப்புக்காக பண்ணுறான். ஆனால் அவன் எந்த நாமத்தை சொல்லி பண்ணுறான், அங்கே தான் பிரச்சனை. இப்போ இங்கே இவர் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, இவர் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, யார் சொல்லி சாப்பிட போகிறாருங்கிறது தான் பிரச்சனை. சாத்தான் நீ சொல்லி என்னடா நான் கேட்குறதுங்கிறது தான் கதை. ஆனால் அங்கே ஏவாள் என்ன பண்ணிடுச்சு, அது தவற விட்டுடுச்சு. சாத்தானாக சொல்லுது நீங்கள் எந்த கனியும் சாப்பிடக்கூடாதோ. கேட்ட கேள்வி இப்படி தான் கேட்டான், நீங்கள் எந்த கனியும் சாப்பிடக்கூடாதோ அப்படின்னு சொன்னோன்னே நம்மளால் அப்படிலாம் இல்லை, இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதான், இந்த நன்மை தீமை விருட்சமா அதனால் இது மட்டும் சாப்பிட. அப்படி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சாப்பிட்லாம், அதெல்லாம் சாப்பிட்லாம். சாகவே சாவதில்லை, சாப்பிட்லாம். எப்படி தேவன் சொல்கிறார் சாகவே சாவாய், பிசாசு சொல்கிறான் சாகவே சாவதில்லை, சாப்பிட்லாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன சிக்கல் தெரியும் இல்லையா, சாத்தான் சொல்கிறத கேட்குறோமா தேவன் சொல்கிறத கேட்கணுங்கிற இடத்துக்கு நம்ம இல்லை. ஒரு பிரச்சனை வருது, கூட யார் பேசுகிறத கேட்குறோங்கிறது தான் கேள்வி. தேவன் 40 நாள் முடிச்சோன்னு போய் நிற்கிறாரு. சாத்தான் சொல்லுது இந்த கல்லை அப்பமாக மாற்றும். அவர் நினைச்சா கல்லை அப்பமாக மாற்ற முடியுமா, முடியும். ஏன் மாற்றல? அப்போ நான் சாத்தான் சொல்லி ஒரு வேலையை செய்ய இங்கே வரல, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும்னு ஏவாள் நினச்சிருந்தா அங்கே என்ன வந்திருக்காது, அந்த பாவமே வந்திருக்கு. அப்போ அவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் இங்கே சரி பண்ணுவதற்காக தான் என்ன பண்ணார், இந்த இடத்துல வராரு. 4:4 வாசிங்க, லூக்கா 4:4. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, நீ கல்லை அப்பமாக மாறும்படி சொல்லும். முதல்ல வாயை திறந்து என்ன பண்ணும், சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது நான் வாயை திறந்து என்ன சொன்னேன், அப்பம் ஆகட்டும் அப்படின்னு நான் சொல்லலை. மாறி என்ன தெரியுமா சொன்னேன், வார்த்தையினாலையும் பிழைப்பான் வசனம் சொன்னேன். என்ன சொன்னேன், வாயை திறந்து என்ன சொன்னேன், வசனம் தான் சொன்னேன். இப்போ உபவாசிக்கிற கூடியவங்களுக்கு வாயிலேருந்து என்ன வரணும், தேவ வார்த்தை தான் வரணும். என்ன வரணும், தேவனுடைய வார்த்தை வரணும். பாருங்கள், அவர் வேறு எதுவுமே சொல்லலை, அவர் தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தார். எனக்கு அப்போ மட்டும் இல்லைடா, எனக்கு என்ன இருக்குது, தேவனுடைய வார்த்தையே போதும் என்னுடைய பசி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனம் வாசிங்க. யார்ஷுவா அவனுக்கு பிரயுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனை யாவாவை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயோ என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, நீ என்னை பணிந்து கொண்டால், தேவாலயத்துடைய உப்புரைகளை கொண்டு வச்சுட்டு நீ என்னை பணிந்து கொண்டால் இங்கே இருக்க எல்லாத்தையும் என்ன செய்வோம் உனக்கு தருவேன் அப்படின்ட்டார். நம்மளால் என்ன சொன்னார், பின்னாக போ சாத்தானே. பாருங்க, சகல ராஜ்யத்தையும் அவருக்கு காண்பித்துன்னு இருக்கும். எப்படி இருக்கும், சகல ராஜ்யத்தையும் அவருக்கு காண்பித்து. அப்போ முதல்ல வாயை திறந்து பேசுன்னா, 2வது என்ன சொன்னால் கண்ணை வச்சு பார்க்க வைக்கிறான், ராஜ்யம் முழுக்க பார்க்க வச்சுட்டு நீ பணிந்து கொண்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாத்தையும் உமக்கு தருவேன். அப்பவும் அவர் என்ன பதில் பேசினார், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அடுத்து வசனம் பேச ஆரம்பிச்சார் இல்லையா. வாசிங்க அதனுடைய 12வது வசனம். அதற்கு யார்ஷுவா, உன் தேவனை யாவாவை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். அடுத்த வசனம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பாருங்க, ஒரு 3 சோதனையை முடிச்சுட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் போய் என்ன சொன்னாரு, உங்களுடைய வாயை திறந்து கல்லை அப்பமாகும்படி சொல்லும். 2வது என்னாச்சு, தேவாலயத்துக்கு மேலே கூட்டிட்டு போயிட்டு உப்புரைகளை கூட்டிட்டு போயிட்டு என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் பாரு, அதெல்லாம் நல்லா இருக்கா, எல்லாத்தையும் தரேன்
இல்லையா? என்னை விழுந்து பணிந்து கொள்ளு. அவர் என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆனால் பார்த்த பிறகு வார்த்தை தான் வந்தது, தேவ வார்த்தை தான் வாயிலிருந்து வந்துச்சு. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? நீர் குதிச்சா தேவதூதர்கள் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, கைகளில் தாங்கி கொண்டு தானே போவாங்க, ஒன்று குதிங்க அப்படின்ட்டு. இப்போ 3 விஷயமான பரீட்சையை முடிச்சுட்டு சாத்தான் என்ன பண்ணிட்டானா, அவரை விட்டு போயிட்டான். உபாசித்து முடித்தோடனே சாத்தானோட ஒரு சண்டை, ஜெயித்துட்டீன்னு அது பாட்டு போயிடும், அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் இங்கே உபவாசம் ஒழுங்காக இருந்திருந்தா கண்டிப்பாக ஜெயம் வரும், சத்துரு கண்டிப்பாக வெட்கப்படுவான். எது மூலமாக? தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். எஸ்ரா தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு போனான், ஜெயம் கிடைச்சிச்சு. தேவனும் அவருடைய வார்த்தையினூடாக அந்த சாத்தானை அதட்டினார், ஜெயம் கிடைச்சிச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் உபவாசம் இருந்துட்டீங்க, அடுத்து நேரடியாக சாத்தான் இடத்துல சண்டை போடணும்னா முதல்ல என்ன தேவை? தேவ வார்த்தை தேவை. அந்த வார்த்தையினூடாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆதியாகமம் 3:6 என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. பாருங்க, புசிப்புக்கு நல்லது. தேவனை பார்த்து என்ன சொல்லுச்சு? சாப்பிடணும்னா கல் என்ன பண்ணு, அப்பமா மாத்து. இப்போ இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? புசிப்புக்கு நல்லது. அங்க சாப்பிட்ற விஷயத்தை சொல்லும் போது தேவனுக்கு அது நல்லதா தெரியல, தேவனுக்கு அது நல்லதா தெரியல. இங்க ஏவாளுக்கு என்னதா தெரிஞ்சிச்சு? புசிக்கிறதுக்கு நல்லதா தெரிஞ்சிச்சு. அப்ப முதல் விஷயம், முதல் இடர்ல எங்க வந்துச்சு? முதல் இடர்ல எங்க வந்துச்சு? சுயம் வெளிப்பட்டுச்சு. இங்க ஏவாளுக்கு சுயம் என்ன செஞ்சிச்சு? வெளிப்படு. தேவ வார்த்தை வெளிப்படல, சுயம் வெளிப்பட்டுச்சு. அதனால ஏவாள் என்ன பண்ணா? விழுந்து போனா. இங்க என்ன பிரச்சனை? உபவாசம் இருந்த எல்லாருமே சோதனையில் கொண்டு நிப்பாட்டும் போது முதல்ல சுயம் வரும். நீ எதுக்கும் ஏற்கனவே செஞ்சல பாவம்லாம் எல்லாம் வரிசை கட்டி வந்து நிற்கும். அந்த இடத்துல இது புசிப்புக்கு நல்லது அப்படின்னு தொட்டுட்டீங்கன்னா தீந்துச்சு. உபவாசம் இருந்த எத்தனை பேர்? தேவன் வார்த்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இதை செய், இதை செய்யாத. செய்யாதேன்னு சொன்னது வந்து நிற்கும். இந்த பாவம் வந்து நிற்கும். நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? இது புசிப்புக்கு நல்லதுன்னு நினச்சிட்டீங்க, விழுந்துட்டிய. அதை தேவ வார்த்தையினால் ஜெயித்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் உண்டு. பாருங்க, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும். பார்வைக்கு இன்பமும். இங்க என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்தான். எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்துட்டு என்ன சொன்னா? சாஷ்டாங்கமா விழுந்துட்டியனா எல்லாம் உங்களுக்கு தான் இல்லையா? எல்லாத்தையும் காண்பித்து கொடுத்தான். அவளுக்கு எப்படி இருக்கு? இது பார்வைக்கு இன்பமா இருக்கு. இவருக்கு கண்ணில் பாவம் வரல, கண்ணில் இச்சை வரல. ஆனால் ஏவாளுக்கு என்ன ஆயிடுச்சு? கண்ணில் பிரச்சனை வந்துருச்சு. உங்களுக்கு முதல் விஷயம், உங்களுடைய சுயம் நல்லது கெட்டதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் பாவத்தில் விழுந்து போயிருவீங்க. தேவன் எதை நல்லது கெட்டதுன்னு சொன்னாரோ அதை நீங்கள் செய்யணும். சிலரெல்லாம் பொய் பேசாமலாம் இருக்க முடியுமா? சினிமா பாட்டு பாடாமல் இருக்க முடியுமா? டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியுமா? கூத்தடிக்காமல் இருக்க முடியுமா? இல்லையா? வேதம் சொல்லிச்சு, நீ உனக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யாத, தீர்மானிக்காத. வேதம் என்ன சொல்லுதோ அதான் நல்லது, அதான் கெட்டது. சாகவே சாவான்னு சொல்லிட்டாருன்னா சாவு தான். சாகவே சாக மாட்டான்னு பிசாசு சொன்னோன்னா அப்படி நடக்காது. அப்போ தேவ சமூகத்தில் முதல்ல சுயம், இந்த சுயத்தை முதல்ல வார்த்தையால் கட்டுப்படுத்தும். இந்த சுயத்தை வார்த்தையால் கட்டுப்படுத்தும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய கண்ணினுடைய பார்வை, உங்களுடைய கண்ணினுடைய இச்சை. மாம்சம் வேற, பாவம் வேற, கண்ணினுடைய இச்சை அடுத்தது இல்லையா? இந்த கண்ணுக்கு அவளுக்கு எப்படி இருந்துச்சா? இன்பமாக இருந்துச்சு. தேவனுக்கு கண்ணு முன்னாடி இன்பமானது எல்லாம் வந்துச்சு. ஆனால் அவர் எடுத்துக்கவே இல்லை. மாறாக அவர் என்ன பண்ணாரு? பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார் இல்லையா? உங்க முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி பாவம் வரும்போது பின்னாக போ சாத்தானேன்னு சொல்ல தெரியும். அடுத்த வாசிங்க. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்பட. இங்க புத்தி தெளிகிறதுக்கு இல்லையா? இங்க யாசுவாட்டமே சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? தாள குதியும். தேவதூதர்கள் எப்படியும் வந்து உங்களை தூக்கிட்டு தானே போவாங்க இல்லையா? இங்கே என்ன பிரச்சனை? நான் மூணாவது விஷயம், பெருமையில் விழுந்து போவீங்க. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? பெருமையில் விழுந்து போயிடுவேன். முதல்ல மாம்ச கிரியில் விழுவீங்க இல்லையா? அப்புறம் கண்ணின் இச்சைகளில் விழுவீங்க. அடுத்து விழக்கூடியது பெருமையில் விழுவீங்க. சபையில் இருக்கக்கூடிய முக்காவாசியோட பிரச்சனை தான். அவளை விட நான் பெரிய ஆள், இவனை விட நான் பெரிய ஆள் இல்லையா? இந்த பெருமையில் விழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். பெருமைக்காக செலவு பண்ணுறவங்களை தெரியுமா உங்களுக்கு? பெருமைக்காக ஒரு செலவு. நாங்கள் யார் தெரியுமா? யார் தெரியாது, ஆனால் பெருமைக்காக ஒரு செலவு. அந்த மாதிரி பெருமைக்காக ஆசைப்பட்டது தான் யார்? ஏவாள். ஏவாள் எதுக்காக? நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள், முடிஞ்சு. அதோட யார் விழுந்து போனா? ஏவாள் விழுந்து போனா. இங்கே தேவன்கிட்ட பார்த்து நீர் குதிச்சாலும் தேவதூதர்கள் வருவார்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணலதுக்கு இடம் கொடுக்கலாம். வேலை என்னதோ தப்பார், அவ்வளோதான் விஷயம் இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் 3 விஷயங்கள் உங்களுக்கு போராட்டமாக வந்து நிற்கும். முதல்ல என்ன இருக்கும்? இந்த சரீரம் வந்து நிற்கும். இந்த சரீரத்தினுடைய சுயம் வந்து நிற்கும். சுயம்னா யார்? நீங்கள் தீர்மானிக்கிறது. யார் முடிவெடுக்கணும்? நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த சுயம் வந்து நிற்கும். நம்ம இதை செய்யலாமா வேணாமா, தேவன் என்ன சொன்னார்னு கேட்கணும். இப்போ முதல்ல இந்த சுயத்தை அடக்க தெரியணும்.
மாம்ச சிந்தனை அடக்க தெரியணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னது? கண்ணின் இச்சைகளில். கண்ணு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த உறுப்புக்கு போவோம். அப்போ முதல்ல ரெண்டாவது கண்ணு. மூணாவது விஷயம் என்னது? பெருமை. இல்லையா? நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா? தேவனே பெரிய ஆள் இல்லை, நான் தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது தேவன் 2 கொடுப்பார். இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் 3 விதமான பரீட்சைகள் உபவாசம் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. ஏவாளுக்கு இருந்துச்சு, யாஷோ வனாந்திரத்தில் போய் உபவாசம் இருந்தார் இருந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் 3 விதமான போராட்டங்கள் இருக்குது. அங்கே போய் இது புசிப்புக்கு நல்லதுன்னா முடிஞ்சு போச்சு. தேவன்கிட்ட புசியும்னு சொன்னபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் போ அப்படின்ட்டார். இல்லையா? தேவ வார்த்தையினால் நான் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்ல தெரியணும். இது புசிப்புக்கு இது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா, அவங்க சிந்தனை அப்படி முடிச்சுன்னா பாவத்தில் விழுந்துருவீங்க. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கண்ணினுடைய இச்சை. இல்லையா? கண்ணுக்கு இச்சிக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் தேவனுக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுக்கும்போது தேவன் என்ன சொன்னார் சொல்லுங்கள்? பின்னாக போ சாத்தானே. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது என்னது? பெருமையில் விழ பார்க்க பார்ப்பான். நீர் குதிச்சா எல்லாரும் வந்து அப்படியே தாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என் தேவன் மறுபடியும் என்ன பண்ணார்? என்ன நீ என்ன பண்ணாத, சோதிச்சு பார்க்காத, அதில் என்ன வைப்பார்? அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, இவளுக்கு ஒரு பெருமையை கொடுக்கும்போது விழுந்து போயிட்டா. நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள்னா சொல்லி முடிச்சு. அப்போ தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்த எல்லாருக்கும் ஒரு யுத்தக்களம் இருக்கிறது. உடைய மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும், உடைய கண்ணின் இச்சைகளை ஜெயிக்கணும், உடைய ஜீவனத்தினுடைய பெருமையை நீங்கள் ஜெயிக்கிற போது தான் தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2:16 வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளதெல்லாம். எதெல்லாம் சொல்லுங்க? மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை. முதல்ல என்ன பார்த்தோம்? மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவாங்க. உபவாசம் இருக்கிற எல்லாருக்குமான வசனம் இதுதான். சோதனை 3 வகையில் வரும். உங்க சிந்தனையில், உங்களுடைய அவயங்களில், உங்களுடைய ஜீவித பெருமையில். இந்த 3 விஷயத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா அது பிதாவினால் உண்டானது அல்ல, அது உலகத்தினால் உண்டானது. எப்படியாவது உங்கள் சிந்தனையை மாத்திரன்னு நினைக்கும், எப்படியாவது உங்களுடைய அவயங்களினூடாக பாவம் செஞ்சு வச்சிடணும்னு நினைக்கும், எப்படியாவது ஜீவனத்தின் பெருமையினூடாக உங்களை வீழ்த்திடணும்னு நினைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையினால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். தேவனுடைய வார்த்தையால் ஜெயிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல வார்த்தை இருக்கணும். இல்லையா? வார்த்தை இருக்கணும். வார்த்தை இல்லைன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த சவுல்னு ஒருத்தன் இருந்தான், எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, தேவ வார்த்தை இல்லை, அதனால அவன் சவுலாகவே இருந்தான். அப்படி தானே போனார். உங்களை மாதிரி தான் தேவன் முடிவு பண்ணிட்டார். பாவியாக இருக்கிறான், 3 நாள் கண்ணு தெரிய வேணாம், முடிச்சு விட்டுரு. 3 நாள் கண்ணு தெரில. 3 நாள் கண்ணு தெரிலங்கிறனால அவன் குடியாமலும் புசியாமலும் இருந்தான். இப்போ நம்ம இருந்தோம்ல, கண்ணு தெரியாத ஒரு கூட்டம் குடியாமலும் புசியாமலும் இருந்துச்சு. அதன் பிற்பாடு தான் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. பவுல் போய் ஞானஸ்தானம் எடுத்தான், அவன் மனம் திரும்பினான். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் இந்த குருட்டுத்தன்மையில இருந்து இந்த 3 நாள் குடியாமலும் புசியாமலும் உங்களை வச்சிருந்தது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. பவுல் மனம் திரும்பினா. 3 நாட்கள் பட்ட அவஸ்தைக்கு தீர்வு மனம் திரும்புதல் தான். 3 நாள் உபவாசம் இருந்து நீங்க மனம் திரும்பலைன்னா இந்த குருட்டுத்தன்மை அப்படியே தான் இருக்கும், மாறி போக போறதே இல்லை. அப்ப நம்ம எப்படி போகணும்? ஒரு சவுல் பவுலாக மாற்றப்பட்டது போல இந்த 3 நாட்கள் உபவாசம் நமக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கணும். இந்த பழைய மனுஷனை போல தேவனை துன்பப்படுத்தக்கூடாது. நீ துன்பப்படுத்துகிற யாஷ்வா நானே என்று சொன்னது போல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? துன்பப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் மாறணும். யோனாவுடைய புஸ்தகம் 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். பாருங்க, உபவாசம் என்பது எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களை ஒரு தண்டனையினூடாக தேவன் கொண்டு போறது தான் உபவாசம். சும்மா இருந்தா நீ கேட்க மாட்ட, உலக பாருங்க ஓடிட்டே இருக்க, அப்படி அடிச்சு பிடிச்சி திமிங்கலத்தை வயிற்றுக்குள்ள தூக்கி போடுறது தான் உபவாசம். சுயத்தை செய்ய முடியாது. திமிங்கலத்துக்கு வயிற்றுக்குள்ள இருந்து ஏதாவது டிவி பார்க்க முடியுமா? ஃபோன் பண்ண முடியுமா? திமிங்கலத்துக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வேறு வழியே இல்லை, ஜபிச்சு தான் ஆகணும். அந்த நெருக்கமான இக்கட்டான நேரத்தில் தான் மனம் திரும்புதல் கடந்து வரும். வேறு எதை பற்றியும் சிந்தனை இருக்காது இல்லையா? அப்போ வாழ்வா சாவாங்கிற இடத்துல தான் திமிங்கலத்தினுடைய வயிற்றில் 3 நாள் இருந்தது போல தான் ஒவ்வொருத்தரும் உபவாசத்தில் இருக்கணும். ஏன்? முடியும் போது ஒரு யுத்தம் இருக்குது. நான் இப்போ உலகத்தையெல்லாம் சிந்திச்சுட்டு தான் யுத்தத்தில் தோற்று போயிடுவேன். அப்போ அந்த உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அது ஜீவனை கொடுக்கறதா இருக்கணும். யோனாவுக்கு வந்து திமிங்கலத்தினுடைய வயிற்றில் போய் உட்கார்ந்தாச்சு. தெரியும், யோனாவுக்கு தான் நமக்கு தெரியும் இல்லையா? யோனான்னு ஒரு மனுஷன் இருந்தான். எங்கே போச்சோனாரு? நினிவேக்கு போச்சோனார். நம்மளால் எங்கே போனா?
டர்சிஸுக்கு, நம்மளை மாதிரியே சொல்கிற இடத்துக்கு போகிறதில்ல. போயிட்டான். போனவொன்னு என்னாச்சு, தூக்கி கடலில் போட்டாச்சு. திமிங்கலம் வந்து பிடிச்சிக்கிச்சு. உள்ளே எத்தனை நாள் இருந்தான்? 3 நாள் இருந்தான். 3 நாள் உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணியிருப்பான்? ஜாலியாக இருந்திருப்பானா? இப்போ நீ சொல்கிறத நான் கேட்குறேன், வேறு வழி இல்லை, அப்படித்தானே? அடித்து பிடிச்சி உள்ளே போடும்போது வேறு வழி இல்லை. ஏன்? பக்கத்தில் நண்பர்கள் இல்லை இல்லையா? கூட்டாளி எல்லா இடத்துக்கும் கூட வருவான். பிரச்சனை வரும்போது ஓடி போயிடுவான் இல்லையா? திமிங்கலத்துக்கு வயிற்றுக்கு சேர்த்து வர மாட்டான். சாவு போகும்போது என் நண்பன் செத்துறேன், நானும் சாவரேன் வேணும் இல்லை இல்லையா? ஆத்மா நியாயம் தீர்க்கப்படுகிற போது யாரும் நீ நியாயம் தீர்க்க, நானும் வரேன் அப்படிலாம் வரமாட்டானுங்க இல்லையா? செத்துட்டா கண்ணீர் அஞ்சலிக்கு போஸ்ட் ஓட்ட முடியும், அவ்வளோதான் அதிகபட்சம். 4 நாள் தாடி வளர்க்க முடியும், அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், உள்ளே உட்கார்ந்து இருந்தவன் திருப்பி வெளியே வந்தோடனே தேவன் வந்து சரி பொழைச்சி போன்னு விடலை, சொன்ன வேலையை செய்கிறான்ட்டார். கிளம்பி எங்கே போனார்? நினைவேக்கு போ. இங்கே வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவன் உங்களை கூப்பிடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தில் ஒரு நாள் வந்துட்டீங்கன்னா, புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் பக்குங்குது, ஒரு நாள் வந்தது தப்பாகி போச்சாடா. ஒரு நாள் வந்துட்டீங்கன்னா, தேவ சமூகத்தில் ஒரு நாள் வந்துட்டீங்கன்னா சத்தியத்தை சொல்லி அனுப்பிடுவார். அப்புறம் அங்கெல்லாம் போய் அடி வாங்கும்போது மனசு ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், தேவன்கிட்ட போகாதனால தான் அடியோ. புரியுதுல உங்களுக்கு? இங்கே ஒரு நாள் வந்துட்டோம், 1 வருஷம் கழிஞ்சு அடி வரும்போதும் அன்னைக்கு போய் வசனம் எல்லாம் கேட்டோம், அப்புறம் ஏன் போகல, போகாதனால தான் அடிக்கிறாரோ அப்படி தான் அடிப்பார். அவருக்கு பிடிச்சுன்னா ஒரு நாள் கொண்டு வந்து காமிச்சு கொடுத்துருவார், முடிஞ்சு. அப்புறம் தேவனை ஃபாலோ பண்ணலைன்னா தூக்கி போட்டு அவர் ஃபாலோ பண்ணி அடிப்பார். எங்கிட்ட போனாலும் அடியாக இருக்கும், எங்கே போனாலும் அடியாக இருக்குது. அப்படின்னா தேவன் உங்களை நேசிக்கிறபடினால அழைச்சிட்டு வராரு. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். தேவன் வந்து இப்போ உங்களை கூப்பிட்டு இப்படி தான் வசனம் இப்படி செய்யுங்கிறாரு. இல்லை நான் திமிங்கலத்தை வயிற்றுக்குள்ளே போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு போனீங்கன்னா, போயிட்டு திருப்பி வந்து கூப்பிட்டா இங்கே தான் உட்காரப்பார், இதே இடத்துல மறுபடியும் அதை செய்யும்பார். அப்போ அடி வாங்காமல் செய்ய கற்றுக்கணும். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிடணும், வேலை முடிச்சு. இப்போ தேவசமூகத்தில் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நானும் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கற்றுக்கணும். தேவ சமூகத்தில் அப்புறம் இவன் வாழ கற்றுக்கிட்டான். சரி உமக்கு என்ன, நான் நினைவைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைவைக்கு போயிட்டான். நினைவைக்கு போயிட்டானே, சந்தோஷம் தானே? நினைவைக்கு போயிட்டு உட்காந்துட்டு பிரசங்கிக்கிறான். 40 நாளில் இந்த தேசத்தை தேவன் அழிக்க போகிறார். அப்படி எத்தனை நாளில்? 40 நாளில். நம்மளால் எப்படி தெரியுமா? 40 நாள் அழிக்க போறியா, 40 நாள் உபாசம் போடுறேன்டா, முடிச்சு விட்டான். எப்படி? எல்லா ஜனங்களும் ரெட்டெடுத்து உட்காந்து உபாசிக்க ஆரம்பிச்சிட்டான். 40 நாள் இந்த தேசம் அழியும் என்று சொன்னது, 40 நாள் உபாசம் இருந்துட்டான். இப்போ அழியலை. எப்படி? தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அழிவு வருதுன்னா, தேவன் தீர்மானிச்சிட்டாருன்னா அதுலேருந்து தப்பிக்க ஒரே வழி என்னதான்? உபாசம் தான். இப்போ தேவ சமூகத்தில் அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி என்னதான்? உபவாசம் தான். இவன் எல்லாம் உபவாசம் இருந்தான், தேவ மனுஷனுக்கு கோவம் வந்து போச்சு. ஐய், நான் என்ன சொன்னேன்? நீ எல்லாம் செத்துருவேன்னு, நீ இப்போ சாவ மாட்டியே, நீ ஜெபிக்கிறிய, உபவாசிக்கிறிய, எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. ஏன்? நான் சொன்னது நடக்கல, இதுக்கு நான் திமிங்கலத்து வயிற்றுலேயே செத்துருப்பேன், என்னை கூட்டம் வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படி தானே? நான் இங்கே வந்து இவங்க செத்துருவேன்ட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆயிருது? சாகலை. அப்போ என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர வருத்தம். என் தேவன் உங்களை சாவு கொடுக்கிறதுக்கு அவர் கூப்பிடவே இல்லை. அவர் எச்சரிப்பை கொடுப்பதுங்கிறது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக. அப்போ முதல்ல மனம் திரும்பணும். எங்கே போனாலும் அடிக்கிறாரு, வாழ்க்கையே உருப்பட மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது, கடனாக இருக்குது, தொல்லையாக இருக்குது. மனம் திரும்ப. தேவன் எல்லாத்தையும் மாற்ற முடியும், எல்லாத்தையும் மாற்றிட முடியுங்க. நீங்கள் தேவனை நம்ப மட்டும் ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவன் செய்கிற நன்மைகளை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தேவன் நினச்சா என்ன வேணாலும் நடக்குங்கிற புரிஞ்சிடும். இப்போ எதுக்கு ஊழியம் செய்யணும்? எதுக்கு ஊழியம் செய்யணும்? நான் பெரிய வக்கீல் ஆகிட்டேன், அப்படி போயிடுவோமா? தலையில் அடித்து போடுவார், பட கர்றா அப்படிம்பார். ஏன்? தேவனுக்கு பிரியமாக வாழலன்னு வைங்களேன், எல்லாத்தையும் தூக்கி விட்டுறாரு. நமக்கு அதில் 1000 அனுபவம் இருக்குது. வக்கீல்னா கோட்டை காலத்தி உட்கார வச்சுறாரு, அவ்வளோதான் தேவன். அப்போ தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியம் வந்தால் எல்லாம் கூட வந்து நிற்கும். தேவனுக்கு எதிராக நின்ட்டிங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி மாற்றி விட்டுருவார். தன்னந்தனியாக இருக்கும்போது என்ன தப்பு பண்ணோம், சரி ஓகே அடுத்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ தேவ சமூகத்தில் பிரசங்கித்து உபவாசித்து ஜெபித்து என்ன வேணாலும் செய்யுங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 1000 தேவை இருக்கும், அந்த நேரம் கொண்டு வந்து கொடுப்பாரு. எலியா தெரியல, எலியான்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க, சாப்பாடு இல்லை, ஊர் முழுக்க பஞ்சம். யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லாம் பஞ்சம், சரியா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக என் வீட்டுக்குள்ளாடி தான் இப்போ எலியா வராருன்னு வைங்களேன். என் வீடு பஞ்சம், ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு இருக்குது, நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை செத்து போயிடலாம், இந்த வேலை சாப்பிட்றோம், அடுத்த சாப்பாடு இல்லை செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். சாப்பாடு இருக்குது, திடீர்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு சாப்பாடு போடு அப்படின்ட்டு. எப்படி? எலியா தேவ மனுஷன், அவன்கிட்ட எந்த சாப்பாடும் இல்லை, உள்ளே வந்து என்ன கேட்டான்? சாப்பாடு போடுன்னு கேட்டான். இப்போ இந்தவ நினச்சிருந்துருக்கலாம், டேய் அதெல்லாம் என்னடா கடவுள், என்னடா தேவ மனுஷன், என்னடா விளையாட்டு காட்டுறிய, இருக்கிறதே இவ்வளோ தான் சாப்பாடு, அதை உனக்கு தந்து நாங்கள் செத்து போவோம் அப்படின்னு நினைக்கல. நம்மளால் அப்படி தான் நினைப்பான் இல்லையா? மாத சம்பளமே 15,000 20,000, ஒரு சர்ச்சில் அதைத்தான் இதைத்தான்னு கேட்குறாரு. நம்ம சர்ச்சில் கேட்குறதில்ல, சொல்கிறேன் இல்லையா? வழக்கமாக வெளியே உள்ள சர்ச்சில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா
காணிக்க கொடுக்க மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்கே மட்டும், வெளியெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அள்ளி கொடுக்குறதா இருக்கும். ஏன்னா கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வாங்கிக்கிறது உங்களுக்கு தெரியும். தேவ சமூகத்தில் பாருங்கள், இப்போ இவன்ட்ட ஒன்றுமே இல்லை, இவன் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். கொடுத்த உடனேயே பானையில் என்ன செய்யலையா, மாவு குறையலை, எண்ணெய் தீரலை. இப்போ எலியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா? பசிச்சா ஒன்று இல்லாதவன் கொண்டு கொடுப்பான், இல்லை காகம் கொண்டு கொடுத்துச்சு. அப்போ தேவனை நம்புறீங்கன்னா உங்கள் தேவையை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் என் தேவன்? அவர் நிறைவேற்றிட்டே இருப்பார். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? தேவனை நம்ப வேண்டியதுதான். முதல்ல தேவ சமூகத்தில் தேவனை நம்பிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஜனங்கள்லாம் நம்பிடுச்சு, என்ன செஞ்சு ஆபத்து மாறி போயிடுச்சு. அப்போ இந்த 40 நாள் உபவாசம் இருந்தாங்க இல்லையா, 40 நாள், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? உண்மையாகவே பெரிய விஷயம். 40 நாட்கள் என்பது அது வரைக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், எல்லாம் மாறி போயிடும். அந்த ஜனங்கள் 40 நாள் தான் கெடு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 40 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தான் பாருங்க, இருந்த ஆபத்துக்கள் எல்லாவற்றையும் என் தேவன் என்ன பண்ணிவிட்டாரு? மாற்றி விட்டார். வாசிங்க அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேகன் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். பாருங்க, யாஷ்வா இந்த உலகத்தில் வந்து அடிக்கப்பட்டார்ல, அடிக்கப்பட்டு உயிரோட வந்துட்டார். வந்து இந்த பூமியில் எத்தனை நாள் இருந்தார்? 40 நாள் இருந்தார். 40 நாள் இருந்து ராஜ்யத்தை குறித்து, எப்படி ராஜ்யத்தை குறித்து, நீங்களாம் மரித்தாலும் ஒரு 40 நாள் ப்ராசஸ் இருக்குது. நீங்களாம் செத்து போயிட்டாலுமே ராஜ்யத்துக்குரியவே ஒரு 40 நாள் வேலை இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு 2 விஷயத்துக்கு பாருங்கள், ஜீவனுக்கானாலும் மரணத்துக்கானாலும் ஒரு 40 நாள் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு ஆயத்தத்துக்கான ஒரு நாள் இருக்குது. உடனடியாக சாவை கொடுத்தாரா? கொடுக்கல. அந்த தேசத்துக்கு 40 நாள் டைம் கொடுத்தாரு. நோவாவுடைய காலம் எத்தனை பேருக்கு தெரியும்? மழை எத்தனை நாள் பெஞ்சுது? 40 நாள் பெஞ்சுது. 40 நாள் மழை பெஞ்சு எல்லாரும் செத்து போனான். அப்போ சாவுனாலும் ஒரு 40 நாள், எடுத்துக்கொள்ளப்படுதல்னாலும் ஒரு 40 நாள். இந்த உலகத்தை விட்டு தேவன் கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் எடுத்துக்கிட்டு ராஜ்யத்தை குறித்தது. அப்போ 40 நாள் உபவாசங்கிறது அது ராஜ்யத்தை குறித்தது. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான உபவாசம் தான் என்னது? நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு 40 நாள் தேவ சமூகத்தில் தேவன் 40 நாள் ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுக்கு காண்பித்தார் இல்லையா? இப்போ 40 நாள் உபவாசங்கிறதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யம் பக்கத்துலேயே வரலன்னு அர்த்தம். அப்போ எல்லாருமே உடனே என்ன பண்ணிடணும்? சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு 4 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றி வச்சுட்டு உபவாசம் இருந்தணும், அப்படி தானே? முதல்ல தேவ சமூகத்தை நீங்கள் காத்திருக்க பழகினீங்கன்னா சாப்பாடுலாம் வெறுத்துரும் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லையா? தேவ சமூகத்தில் ஒரு உபவாசத்தை இருந்திருக்கிறோம். இந்த உபவாசங்கிறது 40 நாட்கள் அழிவையும் உங்களுக்கு கொடுக்கும், அதே 40 நாள் உங்களுக்கு ஜீவனையும் கொடுக்கும். 40 நாட்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த 40 நாளை நீங்கள் எப்படி கழிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த பூமியில் நோவாவுடைய நாட்கள் வாழ்ந்தவங்களுக்கு ஒரு 40 நாள் அழிவுக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அவன் அதே மாதிரி நினிவே பட்டணத்துக்கும் அந்த 40 நாள் அழிவுக்காக நிர்ணயிக்கப்பட்டது. எவன் ஒருவன் அந்த 40 நாளை ஜபத்தோடு உபவாசத்தோடு மரணத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு செலவிடுறானோ அவன் என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். நினிவே பட்டணத்தில் உள்ள யாருமே சாகலை. ஆனால் அதே நேரத்தில் நோவா பேழை கட்டும் போது 40 நாள் அவன் சொல்லி எவனுமே கேட்கல. 40 நாள் என்னாச்சு? அதை அழிஞ்சு செத்து போனான். அப்போ எப்போ தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, 40 நாளில் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னார்னா உடனே என்ன பண்ண தெரியணும்? முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் பெற்றுக்கிடணும். கண்ணுக்கு எதிராக தெரியுது, கடன்காரி வந்து நின்று கத்துறா, முடிஞ்சு சோழி முடிஞ்சு, உபவாசத்தை போட்டுரும். ஆமாம், உபவாசித்து ஜெபித்து 40 நாள் முடிஞ்சு போய் வெளியே போயில்ல, இந்த 40 நாள் அவளை பற்றி யோசிக்கக்கூடாது, அவனை பற்றி என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனையை பற்றி யோசிக்கக்கூடாது, தேவனை பற்றி யோசிக்கணும். யோசித்து முடிச்சு போகும்போது அவங்களே கை கொடுத்து வாங்க மேடம் நல்லபடியாக உபவாசத்தை முடிச்சிங்களா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன இவ கேட்கவே இல்லை கடனை, கேட்க மாட்டா இல்லையா? அப்போது தேவ சமூகத்தில் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது, கேட்க மாட்டேன் என்ன கேட்டா அப்படிங்கக்கூடாது. அது உங்கள் உபவாசத்தை பொறுத்தது இல்லையா? ஈஸியாக இருக்கே, 50-60 லட்சம் ரூபாய்க்கு 40 நாள் சாப்பிடாமல் கிடந்துருவோம். சாப்பிடாமல் கிடக்க சொல்லலை, உங்களை உபவாசம் இருக்க சொன்னேன். தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவ வசனத்தை அறிஞ்சுக்கிடணும். உள்ளே போக போக இங்கே பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல தேவ சமூகத்தில் இந்த இடத்தில் வருகிற போது, இந்த சபையை கட்டுகிற போது ஒரு 2000 ரூபாய்க்கு வழி இல்லாத ஒரு நிலைமையில் தான் இருந்தாங்க உண்மையாகவே. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை படி நடக்க ஆரம்பிக்க தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் நீங்கள் நினைப்பீங்க என்ன பார்க்குறவங்களாம் தெரியுமா நினைப்பேன், எங்கள் ஊர்
ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், அவர் சாதாரண ஹோட்டலெல்லாம் தங்க மாட்டார், பெருசாக எனக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக தான் இருந்தது, போடுறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா. நமக்கு கொடுத்த பாயில் கூட படுத்து தூங்கிடுவான், பார்வைக்கு அவர் பயங்கர அப்படின்னு. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, பள்ளியிலலாம் வந்து நமக்கு என்ன செய்ய, ஃபீஸ் கட்டுறதுக்கான வழி இல்லாத ஒரு சூழல்லாம் நம்ம இருந்திருக்கோம். யாரெல்லாம் ஃபீஸ் கட்டல அப்படிமா, சரியா, அப்படி கேட்கும்போது ஐயோ அமுக்கமாக இருந்துருவோம், நம்ம கூப்பிட்ருவானோ அப்படின்ட்டு இல்லையா. ஆனால் அந்த நேரமும் நமக்கு என்ன பண்ணிடுவானா, பிரின்சிபலை கரெக்ட் பண்ணி வச்சுருவோம். சரி பிள்ளை உள்ளப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் வச்சுருந்தார் தேவன், அது வேற கதை. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தான் வரும். ஆனால் என் தேவன் இன்னைக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? அவர் ஒரு ப்ராசஸை பார்க்குறாரு. எப்படி இருந்தான், இல்லாமலே எப்படி இருக்கான், இருக்கும்போது எப்படி இருக்கான். அப்போ தேவ சமூகத்தில் முதல்ல என்ன செய்யணும், இல்லாமையில் தேவனுக்கு நன்றி சொல்ல பழகணும். அப்பாலாம் சொல்லுவாப்புல, என் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க காசு இல்லாமல் முட்டி போட்டதுடா அப்படின்னு, ரோட்டில் முட்டி போட்டு செபித்திருக்கேன் அப்படிமா கேட்கும் போதெல்லாம் இருக்கும். ஆனால் உண்மையை யோசித்து பாருங்களேன், அந்த மனுஷங்க இங்கேருந்து நடந்துருக்காப்புலையா, எங்கே ஒரு சபையில் கூட்டம் நடத்துறதுக்காக ஒரு 8 மணிங்கிற ஒரு தூரத்தை எடுத்துங்களேன், இங்கேருந்து குற்றிப்பாறைவில் நடக்கணும்னா பயங்கரமாக நடந்திருக்கேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். எதுக்கு? நீங்கள் பண்ண ஊழியங்கள்லாம் என்ன ஆசீர்வாதமாக வச்சுருக்கு இல்லையா. நான் நடந்து போக்கு ரொம்ப சோம்பேறிங்க பாங்க, நான் உண்மையாகவே சொல்கிறேன், நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நடக்க சொல்லிட்டா ஏன்னா ரூமில் இருந்து கிச்சனில் போய் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க, அது வாழ்க்கையின் வெற்றி, வாழ்க்கையின் வெற்றி, அது நடக்காது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செய்யக்கூடியது, நீங்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள், தேவனுக்காக நடங்க, தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க, தேவன் உங்களை வம்சத்தை ஆசீர்வாதமாக வைப்பார். தேவனுக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் பெற்றுக்கிடுவீங்க. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா, தேவன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு இல்லையா. எந்த இடத்துல போனாலும் ஒரு மரியாதையை, குறைந்தபட்ச ஆசீர்வாதங்களை கொடுக்குறாருன்னா காரணம் என்ன? ஒன்று தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுனால மட்டும். இந்த ஊழியத்துக்காகவே நீங்கள் பகைக்கப்படுவீங்க, இந்த ஊழியத்துக்காக உங்களை ஆசீர்வாதம் வந்து சேரும். அப்போ தேவ சமூகத்தில் வரவங்க எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் தேவனுக்காக பகைக்கப்பட ஆரம்பிக்க போகிறேன், எல்லாரும் என்ன திட்டுங்க, அப்போ தான் என் தேவன் என்ன உயர்த்துவார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துக்கு வரணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கா போகிற, கொலகுத்தம் செஞ்ச மாதிரி ஜபத்துக்கா போகிற, சரி எங்கே போகலாம், இந்த பக்கம் கோயில், அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு ஸ்டேஜ், ஊர் திருவிழா, அந்த 9ஆம் நாள் 10ஆம் நாள் பார்க்கணுமே, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. தேவனெல்லாம் பார்த்தாருன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார், கடவுள் ஜாபே எனக்கு வேணாம். ஏன்? நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு போய் பாரு என்ன ஆட்டம் ஆடுது பாரு, நாளைக்கு அதுவும் அந்த ட்ரெஸ்ஸை போடும், தேவையா நமக்கு? இப்போ அது ஒரு பெருமையாக இருக்குது, என் பிள்ளை எவ்வளோ மாடர்னாக இருக்குது பார்த்தியா இல்லையா. இப்படி பிள்ளைகளை வளர்க்குறோன்னு சொல்கிறேன். ஏன் இந்த பிரச்சனை தெரியுமா? நம்ம முதல்ல ஒழுங்காக இருந்தால், தேவ சமூகத்தில் இருந்து இது பைபிளு, இதை நம்ம வாழ வேண்டிய வழிமுறை இருக்குது, இது படி வாழுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க கையில் பைபிளை கொடுக்க தெரியணும். பைபிளை தொடாத பிள்ளைகளாக இருக்கிற போது அது எதை பற்றி பார்த்து படிக்கும், எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரியும், என்ன பயம் இருக்கும்? தேவ பயமும் தேவ பக்தியும் தான் இந்த பிள்ளைகளை வளர்த்திட்டு வருது. இப்போ சபையில் இருக்க பிள்ளைங்களை யார் வளர்த்துறா? தேவன் வளர்த்துறாரு, அவருடைய வார்த்தையினூடாக வழி நடத்துறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தை அவர்களை நல்வழிப்படுத்தணும்னா முதல்ல வார்த்தையை நம்ம விளம்பி கொடுக்கணும் பிள்ளைக்கு. கரெக்டு தானே? அப்போ அந்த வேலை பெற்றோருடைய கருத்தில் இருக்குது. இப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடியவங்க 40 நாட்கள் என் தேவன் இந்த உலகத்தில் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யத்துக்கு யாரெல்லாம் போகணுமோ அவெல்லாம் 40 நாள் உபவாசம் இருக்கணும். நீ 3 நாள் உபவாசம் இருந்தவனால 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டி தான் பிரசங்கமே. எப்படி 40 நாள் என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். சபையில் ஒரு 40 நாள் உபவாசத்தை போட்டால் அப்படியே யோசித்து பாருங்களேன், முடிஞ்சு 4 டாக்டரை கூட உட்கார வச்சுருக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், ஒன்று உபவாசம் 1 நாள் இருங்க, 3 நாள் இருங்க, 5 நாள் இருங்க, 7 நாள் இருங்க, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிங்க, உபவாசிங்க. அது எத்தனை நாளுங்கிறது உங்களை சார்ந்தது. தேவ சமூகத்தில் ஆனால் என்ன பண்ணுங்க, ஜெபிங்க, உபவாசிங்க. உங்களுக்காக நேரத்தை மாற்றிக்கொள்ளாதுங்க. தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி உபவாசம் இருங்க. ஒருவேளை சந்தியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கணும் தெரியுமா? நான் அடுத்தது எதிர்கொள்ள போகிறது சாத்தானை தான். அடுத்து யார்கிட்ட தான் போராட போகிறேன்? இந்த சாத்தான்கிட்ட தான் போராட போகிறேங்கிற எண்ணத்தோடு நீங்கள் போனீங்கன்னா தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க உபாகமம் 9:18. யாவாவை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் யாவாவுக்கு முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. பாருங்க, நீங்கள் உபவாசம் இருக்கிறதெல்லாம் ஏதோ வந்து பெரிய சேவை எல்லாம் இல்லை. இந்த பாவம் செஞ்சுருக்கிறீல்ல, இந்த பாவம் எல்லாம் போனோன்னா முதல்ல உபவாசிங்க. பாவமே செய்யாத மனுஷன் யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இல்லை இல்லையா? நம்ம செஞ்ச பாவம் பெரிய லிஸ்ட்டு பின்னாடி இருக்குது. நான் எல்லாம் உங்கள் மூஞ்சை தான் பார்க்குறேன், என் தேவன் பார்த்தோன்னே பாவத்தை தான் பார்ப்பார். தான் நேற்றைக்கெல்லாம் என்னென்ன இந்த வாய் தானே என்னென்ன பேசிச்சு, இங்கே வந்து எப்படி உட்காந்துருக்கு பாரு இல்லையா?
என்னென்ன சிந்திச்சிச்சு. இங்கே வந்து பயங்கர பரிசுத்தம். இப்போ தேவ சமூகத்தில் எதையும் நீங்கள் மறைக்க முடியாது. இந்த பாவம் எல்லாம் முதல்ல மாறணும். லாரி கணக்கில் குப்பை இருக்குது, இதை முதல்ல எங்கேயா இறக்கி வைக்கணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? உபவாசிக்கணும். பாருங்கள், மோசே எதையுமே சொல்லி கூப்பிடல, டக்குன்னு வாங்கிட்டார். 40 நாள் உபவாசம், சோறு தண்ணியே கொடுக்கல, கையில் தேவ வார்த்தையை கொடுத்தார். தேவ வார்த்தையை வாங்கிட்டு கீழே வரும்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணிச்சு? கண்டுகுட்டியே பண்ணி வச்சுருக்கான். இவன் தூக்கி போட்டு உடைச்சிட்டான். அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை அங்கே உடைக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை மீறி அந்த ஜனங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் 40 நாள் உபவாசம். எதுக்கு? செஞ்ச பாவத்தை மன்னிங்க. எப்பெல்லாம் தேவ சமூகத்திட்டு விலகி போனீங்களோ அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்கான இடம் தான் என்னது? உபவாசம். உபவாசத்தில் உண்மையாக இருந்து, நான் பாவிதான்ப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு மோசே முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்த போது மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் 40 நாள் உபவாசம் இருக்க சொன்னார். கால கொடுமை பார்த்தீங்களா? வெறும் 40 நாளில் முடிஞ்சிருக்கோம். 40 நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு முடிஞ்சிருக்கோம். பாவம் செஞ்சதுக்கு ஒரு 40 நாள், திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 40 நாள். இப்படி 40 போயிட்டு இருந்தால் உடம்பு தாங்காது. அப்போ என்ன? ஒழுக்கமாக தேவ சமூகத்தில் பாவத்தை வெறுத்து உபவாசித்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நீங்கள் பண்ணின உபவாசங்கள் எல்லாம் உங்களுக்கு பலனை தரணும்னா இன்னையிலிருந்து சத்துருவோடு உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, மனதளவில் வந்து சாத்தான் தொந்தரவு பண்ணுவான், கண்ணின் இச்சைகளினூடாக அவன் தொந்தரவு பண்ணுவான். ஜீவனத்தின் பெருமை, எப்படி வாழ வேண்டியவன், நீ எதுக்கு சபைக்கு போகிற, இப்படிலாம் வருவான். அந்த சாத்தானை பார்த்து ஒரே வார்த்தை யாஷுவா சொன்னது போல், பின்னாடி போ சாத்தானே. அல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையினூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.